டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எபிசோட் 261. அனன்யா முகம் தெரியாத ஒரு மாஸ்க் அணிந்திருந்த நபருடன் பேசிக் கொண்டிருந்தாள். நீங்க இப்படி அசால்ட்டா இருந்தா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மாட்ட போறோம் என்று அவள் சற்று பதட்டமாக கூற, இப்ப நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அந்த விகான் தான் எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கண்டுபிடிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கானே. அவன் கிட்ட போய் அவன் தேடுறது யாருன்னு சொல்லு. மத்த எல்லாத்தையும் அவன் பாத்துப்பான். நீ இதுல எதுவுமே பண்ண தேவையில்லை. அவன் தேடுறது அந்த ராஜவர்தன் குடும்பத்தை சேர்ந்த ஆதிரான்னு தெரிஞ்சா அவனே என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிடுவான் என்று சொல்ல, டேபிளை தட்டி எழுந்து நின்றவள், உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? புத்திய கழட்டி வச்சுட்டு பேசுறீங்களா? நடந்த எல்லாத்தையும் வேற மாதிரி மாத்தி இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிளாக் பட்டர்ஃபிளை கூட்டத்தை சேர்ந்த ஆதிரா தான் விகான நம்ப வைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? ஏற்கனவே அந்த அஜய்க்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. நீ கார்த்திகை எங்க பார்த்த, எப்படி பார்த்தேன்னு என்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். பட் எப்படியோ அவனை சமாளிச்சுட்டேன். ஆனா விகான அப்படியெல்லாம் சமாளிக்க முடியாது. நான் மட்டும் அவன் கிட்ட போய் இந்த உண்மையை சொல்றேன்னு ஏதாவது பண்ணுனா அவனுக்கு கண்டிப்பா என் மேல சந்தேகம் வரும். நான் தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி இருக்கேன்னு அவன் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுவான். கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு சின்ன முட்டாள்தனத்தால மொத்தமா என்னால கோட்டை விட முடியாது. புரிஞ்சுக்கோங்க அப்பா என்று அனன்யா கோபமாக சொல்ல, எதிரில் அமர்ந்திருந்த அவனும் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு, நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஒரு பக்கம் விகான சமாளிக்கிறதும் ரொம்ப முக்கியம். சரி, நீ என்னதான் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்க. நம்ம இந்த விஷயத்துல எல்லாம் அதுவா நடக்கும்னு அமைதியா இருக்க முடியாது. அடுத்து எப்படி இதுல காய் நகர்த்தலான்னு உனக்கு ஏதாவது திட்டம் இருக்குமே, அத சொல்லு என்று கேட்டான். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த பிளாக் பட்டர்ஃபிளை கூட்டத்தை சேர்ந்த லீடர் ரேசிங் ஏரியால இருக்கான்னு நேத்து என் ஆள் மூலமா நான் விகானுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புனேன். அவனும் அதை நம்பி அங்க போனான். அங்க ஆதிரா மட்டும் இல்ல, அங்க ஆராதனாவும் இருந்திருக்கா. என்னோட கெஸ் கரெக்டா இருந்தா இந்நேரம் விகானுக்கு அந்த ஆராதனா மேல சந்தேகம் வந்திருக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னு அவன் முடிவு பண்ணிருப்பான். அவளை வச்சு எப்படி அந்த ஆதிராவை பிடிக்கணும்னு இந்நேரம் அவன் திட்டம் போட்டு முடிச்சிருப்பான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஆராதனாவ எவ்வளவு லவ் பண்றான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ அவளும் தன்னுடைய எதிரின்னு தெரிஞ்சா அவன் எப்படி துடிப்பான் தெரியுமா? அவன் துடிக்கிறத விட நம்ம ரொம்ப நேசிச்ச ஒருத்தவங்க நம்மளுக்கு கெடுதல் பண்ணி இருக்காங்கன்னு தெரியும் போது வர கோபமும் ஆத்திரமும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அவனால பெருசா எதையும் யோசிக்க முடியாது. அந்த ஆராதனாவ அவனே நிச்சயம் காலி பண்ணிடுவான். இதெல்லாம் நடக்கணும், தானா நடக்கும். அதனால நம்ம அமைதியா வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம் என்று அவள் விஷமமாக சிரித்துக் கொண்டே சொல்ல, அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அவனும், நீ தப்பா கணக்கு போடுறியோன்னு எனக்கு தோணுது. நீ சொன்ன மாதிரி விகானுக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஆனா நிச்சயம் அதுக்காக அவன் காதலிக்கிற ஆராதனாவ கஷ்டப்படுத்தணும்னு அவன் நினைக்கவே மாட்டான். காதல் எல்லாத்தையும் மாத்தும். யார் மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் காதலுக்காக அந்த கோபத்தை எல்லாம் ஈஸியா மனுஷங்க மறந்துடுவாங்க. என் வாழ்க்கையில அத நான் பாத்திருக்கேன். அதனால நம்ம அமைதியா இருக்கிறது சரியா வருமானு எனக்கு தெரியல என்று யோசனையுடன் தெளிவாக ஒரு விஷயத்தை முன்வைத்தான். அவன் சொன்னதை கேட்டு முகத்தை சுருக்கிய அனன்யா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டி இருந்தீங்கன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு நான் நிச்சயம் பழி வாங்குவேன். உங்களை இந்த அளவுக்கு காயப்படுத்தின அவளுக்கு 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். எப்படி கதற விடுறேன்னு மட்டும் பாருங்க. ஆனா நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம், யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு எதுவுமே தெரியாம அக்காவும் தங்கச்சியும் குழம்பி போய் பைத்தியம் பிடிக்காத குறையா சுத்த போறாங்க. அதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கேன். இதுல விகான் தான் நம்மளோட துருப்பு சீட்டு. அவனை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் பண்ண போறோம். நமக்காக இதெல்லாம் பண்றோன்னு தெரியாம பாவம் அவனும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் என்று சொல்ல, என் பொண்ணு நினைச்சா எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியும்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல என்று அவள் தலையை வருடி கொடுத்தவன், சரி நேரம் ஆயிடுச்சு, நீ இங்கிருந்து கிளம்பு, நானும் கிளம்புறேன் என்று எழுந்து நின்றான். இவ்வளவு நேரம் கோபமாக பேசிக் கொண்டிருந்த அவளின் முகம் சட்டென மாறியது. அப்பா, நீங்க என் கூடவே இருக்க முடியாதா? என்னை விட்டுட்டு போறீங்க. உங்களை என் பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு
எனக்கு ஆசையா இருக்கு என்று கூறினாள். எழுந்து நின்று தன்னுடைய பொருள்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த அவன் அவளது பேச்சில் அப்படியே நின்று அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான். இல்லம்மா, நம்ம நினைச்ச மாதிரி இன்னும் எதுவும் மாறல. அந்த துருவனோட கேங்கும் சரி, அந்த பிளாக் பட்டர்ஃப்ளை கேங்கும் சரி, அவங்களோட ஆட்கள் எல்லா பக்கமும் பரவி இருக்காங்க. நான் வெளியில சுத்தினா நிச்சயம் அவங்க கண்ணுல மாட்டிப்பேன். அதுக்காக தான் இப்படி மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். உன் கூட இருந்தா என்னால உனக்கு ஆபத்து வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளோட லட்சியத்தை அடையிற வரைக்கும் இந்த மாதிரி இனிமே யோசிக்க கூடாது என்று சொல்ல வலியுடன் சரி என்று தலையை ஆட்டினாள் அனன்யா. அதற்கு மேல் அங்கு நின்று அவளோடு பேசாமல் கிளம்பி இருந்தான் அவன். சிறிது தூரம் வந்து ஒரு பாழடைந்த குட்டி வீட்டிற்குள் நுழைந்தவன் தன் முகத்தில் இருந்த துணியை முழுவதுமாக அகற்றினான். முகத்தில் ஆங்காங்கே கோடுகள் விழுந்திருந்தது. வெள்ளைத்தாடி அந்த கோடுகளை மறைத்திருந்தது. வேகமாக சுவரில் ஓங்கி குத்தியவன், உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீங்க எல்லாரும் பண்ணின தப்புக்கு நிச்சயம் தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். உங்களால தான் நானும் என்னோட மேடமும் அவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டணும். அது மட்டும் இல்லாம நான் யாருக்காக என் மொத்த வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருந்தனோ அவங்களால என்னோட பார்வதி மேடத்தை என்னால காப்பாத்த முடியாம போச்சு. அவங்கள எனக்கு இல்லாம பண்ணது நீங்க தான். அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, என்னால அவங்களுக்கு நடந்த அநியாயத்தை அப்படியே விட முடியாது. உங்க எல்லாரையும் அதுக்காக நான் பழி வாங்கியே தீருவேன் என்று கோபத்தின் உச்சியில் கத்தியவன், துருவா, உன் மேல மேடம் எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்கன்னு கூட இருந்து பார்த்தவன்னா. ஆனா நீ அத புரிஞ்சுக்கவே இல்ல. அவங்க எதுக்காக கஷ்டப்பட்டாங்கன்னு நீயும் சரி, உன் குடும்பமும் சரி புரிஞ்சுக்கல. அதுக்கு மேல உன்னோட பொண்ணுங்க அவங்க பண்ணின எதையும் நான் மன்னிக்க போறதில்ல. எல்லாத்துக்கும் பழிக்கு பழி வாங்குவேன் என்று சொன்னது வேறு யாரும் இல்லை, ஹேமந்த் தான். பார்வதியின் இடது கை வலது கை என அனைத்துமாக இருந்த விஸ்வாசி ஹேமந்த் இப்போது துருவன் குடும்பத்தை வேரோடு அழிக்க கொலை வெறியுடன் காத்திருக்கும் ஹேமந்தாக மாறியிருந்தான். ரிஷி அபார்ட்மெண்ட் குளியலறைக்குள் சென்றிருந்த ஆதிரா இன்னும் வெளியில் வராமல் இருக்க, ஹே, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எவ்வளவு நேரம் என்று வெளியிலிருந்து கதவை தட்டியிருந்தான் ரிஷி. அவன் தட்டிய அடுத்த நொடி கதவு திறக்கப்பட்டது. ஆனால் ஏண்டா தட்டினோம் என்று அவன் வருத்தப்படும் அளவிற்கு ஒரு சிறிய துண்டை மட்டும் உடலை சுற்றி கட்டிக்கொண்டு கதவை திறந்திருந்தாள் ஆதிரா. சட்டென வேறு பக்கம் திரும்பிக் கொண்டவன் அவளை பார்க்காமல், எப்ப பாரு இப்படியேதான் பண்ணுவியா? ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணவே தெரியாதா உனக்கு? இப்படி ஒரு குட்டி டவலை கட்டிக்கிட்டு வெளியே வர என்று கடுப்புடன் கேட்க, கைகளை கட்டிக்கொண்டு அவனை பார்த்து கொண்டிருந்த ஆதிரா, என்னமோ நீ என்ன பார்த்ததே இல்லாத மாதிரி ரொம்பதான் பிகு பண்ற. இதுக்கு முன்னாடி என்ன நீ இப்படி பார்த்ததே இல்லையா என்று கேட்க, ஏய், அது வேற இது வேற, நீ தேவையில்லாம பேச்ச மாத்தாத, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணி பழகு முதல்ல என்று வேகமாக கூறினான். நின்ற இடத்தில் இருந்து அவனை சுற்றி அவனுக்கு முன்னால் வந்து நின்று அவன் தோளில் கை போட்டு கொண்ட ஆதிரா அவனை பார்க்க ரிஷியின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வியர்க்க ஆரம்பித்திருந்தது. உன்னதான் கேக்குறேன், என்ன வித்தியாசம்? பதில் சொல்லு என்று அவள் மீண்டும் கேட்க, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணுன்னு சொன்னா சரின்னு கேட்க மாட்டியா? பதிலுக்கு பதில் இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க. முதல்ல இந்த மாதிரி கேள்வி கேட்கறத நிறுத்து என்று அவள் முகத்தை பார்க்காமல் எங்கெங்கோ கண்களை உருட்டி கொண்டே சொல்ல, பாவம், அது கூட ஆராதனாவிற்கு அவனை வெகு அழகாய் காட்டியது. அவனை ரசித்து பார்த்து கொண்டிருந்தவள் அவன் மீது இருந்து பார்வையை நகர்த்தவே இல்லை. ஆனால் அவளை பார்க்கவே முடியாமல் அங்கும் இங்கும் பார்த்து தவித்துக் கொண்டிருந்தது ரிஷிதான். அவள் பக்கம் திரும்பினாலே கண்கள் எங்கெங்கோ மேய்கிறது. அவனும் தன்னை கட்டுப்படுத்த எவ்வளவுதான் முயற்சி செய்வான். அவன் முயற்சி செய்ய முகம் இன்னும் சிவந்து அவனை காட்டிக் கொடுக்க ஆரம்பித்திருந்தது. காலையில் நடந்ததை நினைத்து பார்த்தவன் இப்போது கூட தன் மனம் அதை புரிந்து கொள்ளாமல் அவள் பக்கமே சாய்வதில் கடும் கோபம் கொண்டான். என்ன மைண்ட் இது, மானங்கெட்ட மைண்டு என்று தன்னை திட்டி விட்டு அவளையும் முறைத்து, நீ பொண்ணுதான, கொஞ்சமாவது உனக்கு வெக்கம் இருக்கா? எப்ப பாரு என்கிட்ட இப்படியே பண்ணிட்டு இருக்க. 1% பொண்ணு மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணு என்று முகத்தை சுருக்கி சொன்னான். அதற்கு ஆதிரா பதில் சொல்ல வர வீட்டின் காலிங் பெல் அடித்தது. அதை கேட்டு அவனிடம் இருந்து விலகிய ஆதிரா, போய் கதவை திறந்து யார் வந்திருக்காங்கன்னு பாரு என்று கூறினாள். அவள் சாதாரணமாகத்தான் இருந்தாள். ஆனால் ரிஷிக்கு பயமும் பதட்டமும் தொற்றிக் கொண்டது. இந்த நேரத்துல யார் என் வீட்டுக்கு வந்திருப்பா
மீடியால இருந்து யாராவது வந்திருப்பாங்களா? கண்டிப்பா மோகன் என்ன பார்க்க இங்க வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா நான் வர லேட் ஆகுதுன்னு அவர் வந்திருந்தா, இல்ல மீடியா வந்திருந்தா, அவங்க உன்னை பார்த்தா என்ன ஆகுறது? என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்று நடப்பதற்கு முன்னரே அனைத்தையும் நினைத்து பயப்பட ஆரம்பித்திருந்தான். அவன் அப்படி பதட்டமாக இருப்பதை பார்த்து ஆதிராவிற்கு அப்போது கூட அவனது சிறுபிள்ளைத்தனத்தை ரசிக்கத்தான் தோன்றியது. அதனால் ரசித்து முடித்த பிறகு, ரொம்ப யோசிக்காத, நீ நினைக்கிற மாதிரி உன்னோட மேனேஜரோ இல்ல மீடியால இருந்தோ யாரும் வரல. வெளியில இருக்கிறது என்னோட அசிஸ்டன்ட். எனக்கு ட்ரெஸ் கொண்டு வந்திருப்பாங்க, போய் அந்த ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு வா என்று கூறி அவனை அனுப்பி வைக்க, அப்படியா என்று நிம்மதியாக ஒரு பெருமூச்சை விட்டவன் அவளிடம் இருந்து விலகி வந்து கதவை திறந்தான். ஆதிரா கூறியது போல கருப்பு சட்டை அணிந்து கொண்டு நின்ற ஒருவன் ரிஷியிடம் ஒரு பையை கொடுத்து, இதுல மேடமோட ட்ரெஸ் இருக்கு, அவங்க கிட்ட கொடுத்துருங்க என்று மரியாதையாக கூறினான். கதவின் அருகில் இருந்து உள்ளே எட்டி பார்த்தால் கூட ஆதிரா இருப்பது தெரியாது. ஆனால் ஒருவேளை அவள் இப்போது இருக்கும் நிலையில் வந்திருக்கும் இந்த நபர் அவளை பார்த்து விடுவானோ என்று பயத்திலிருந்த ரிஷி வேக வேகமாக அவன் கொடுத்த பையை வாங்கிக் கொண்டு, சரி சரி, நான் கொடுத்துடுறேன், நீங்க போயிட்டு வாங்க என்று கதவை மூடிவிட்டான். பிறகு அதை எடுத்துக்கொண்டு அவளிடம் வந்தவன் அவள் முகத்தை பார்க்காமலேயே, இந்தா அதான் ட்ரெஸ் வந்துருச்சுல்ல, ஒழுங்கா இப்ப முன்னாடி வந்து நிக்காம ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா என்று பையை அவளிடம் நீட்டிக்கொண்டே இருக்க, ஆதிரா அதை வாங்கவில்லை. அதில் கடுப்பானவன், ட்ரெஸ் மாத்திட்டு வா என்று அந்த பையை அவளிடம் தூக்கி வீசினான். அவனது செயலில் கண்கள் சுருங்க அவனை முறைத்து பார்த்தாள் ஆதிரா. சிறு வயதில் இருந்து இப்போது வரை அவளிடம் இவ்வளவு மரியாதை குறைச்சலாக யாருமே நடந்து கொண்டதில்லை. அவளிடம் ஒரு பொருளை கொடுக்க வேண்டுமானாலும் இல்லை அவள் அருகில் வைக்க வேண்டுமானால் கூட மிகவும் மரியாதையாக பணிவுடன் வைத்துவிட்டு நகர்ந்து செல்வார்கள். அப்படிப்பட்ட அவள் மீது துணியை வீசி எறிந்திருந்த ரிஷியின் மீது கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தாலும் முயன்று தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவள், ஒழுங்கு மரியாதையா அதை கையில் எடுத்து என்கிட்ட ப்ராப்பரா கொடு என்று பற்களை கடித்துக் கொண்டு சொன்னவள் அவன் தூக்கி வீசிய பையை அவன் மீது மீண்டும் வீசி எறிந்தாள். அவள் பேச்சிலிருந்து அவளது கோபத்தை ரிஷியால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதில் பயம் வந்தாலும் அதை முகத்தில் காட்டாதவன், நான் தான் ட்ரெஸ் உன்கிட்ட கொடுத்தேன், நீ வாங்கல, அப்புறம் என்ன பண்ண சொல்ற? முதல்ல இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறத நிறுத்து. இது ஒரு சாதாரண விஷயம். உனக்கு ட்ரெஸ் வேணும்னா நீயே எடுத்துக்கோ. இப்போ உனக்கு பயந்து நான் எல்லாத்தையும் செஞ்சா நீ இதையே திரும்ப திரும்ப செய்வ என்று அவள் மீது இருந்த பயம் முற்றிலுமாக விலகி தானும் பதிலுக்கு பதில் நின்றான். அவனை முறைத்து பார்த்த ஆதிரா, உன்கிட்ட அந்த ட்ரெஸ் எடுத்து என் கையில கொடுன்னு சொன்ன. இப்ப நீ மட்டும் நான் சொன்னதை செய்யல, அப்புறம் அடுத்து நடக்க போற எதுக்குமே நான் பொறுப்பு கிடையாது, இப்பவே சொல்லிட்டேன் என்று மிரட்டும் குரலில் கூறினாள். அவ்வளவுதான். அவன் இழுத்து பிடித்து வைத்திருந்த தைரியம் எல்லாம் அத்துடன் காத்தோடு பறந்து போனது. அவள் கோப குரலில் பயந்தவன் அவள் மிரட்டிய பிறகு அமைதியாக எப்படி இருப்பான்? வேகமாக அவள் தூக்கி வீசிய பையை கையில் எடுத்துக் கொண்டவன் அவள் கையில் அதை பணிவுடன் கொடுத்தான். அவனை முறைத்து பார்த்து கொண்டே அந்த பையை வாங்கிக் கொண்டவள் மீண்டும் குளியலறைக்குள் சென்று விட்டாள். அடுத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கிறோமோ அதை மட்டுமே அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் குணம் கொண்டவள் ஆதிரா என்று அவனுக்கு நன்றாகவே புரிந்து போனது. அவள் நினைத்ததை செய்வதற்கு எதுவும் செய்ய அவள் துணிவாள் என்பது அவன் ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் இப்போது மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொண்டான். இவன் இப்படி ஆதிராவின் குணத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க குளியலறையில் இருந்து வெளியே வந்தாள் அவள். முட்டிக்கு சற்று கீழே இருக்கும் ஆகாய வண்ண கவுன் அணிந்திருந்தாள் ஆதிரா. கண்ணாடி முன்னால் வந்தவள் தன்னை தயார்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தாள். அந்த ஆடை வந்த பையிலேயே ஒரு சிறு நெக்லஸ் இருந்திருக்க அதை எடுத்து கழுத்தில் அணிந்து கொண்டாள். பின்னால் இருந்து திறந்தவாய் மூடாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான் ரிஷி. நேற்று இரவு காயங்களோடு வந்து முடியாமல் படுத்திருந்த இவளா இப்போது தன் கண்களுக்கு இத்தனை அழகாக தெரிகிறாள் என்று அவனையும் மீறி அவனது பார்வை அவள் மீது ரசனையாய் படிந்திருந்தது. கண்ணாடி வழியாகவே அதை பார்த்த ஆதிரா என்ன என்பது போல் புருவம் உயர்த்த அதை கூட கவனிக்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் ரிஷி. பார்வதிக்காக பழிவாங்க வந்திருக்கும் ஹேமந்த் மனதில் இருக்கும் திட்டம் என்ன? விகான் இதை புரிந்து கொண்டு இந்த சூழ்ச்சி வலையில் இருந்து தப்பிப்பானா? எபிசோட் 262.
கண்ணாடி முன்னால் அமர்ந்து தயாராகிக் கொண்டிருந்த ஆதிராவை கண்கள் இமைக்க மறந்து பார்த்துக் கொண்டிருந்தான் ரிஷி. அவன் அவ்வாறு பார்ப்பதை கவனித்து என்ன என்று அவள் கேட்ட பிறகு கூட அதை அவன் கவனிக்கவில்லை. என்ன ஆச்சு, என்ன பார்த்து மெய் மறந்து நிற்கிறான் என்று மனதிற்குள்ளே சிரித்துக் கொண்ட ஆதிரா தயாராவதில் கவனமாக இருந்தாள். கன்னத்தில் இன்னும் கை அச்சு அப்படியேதான் இருந்தது. அதை மேக்கப்பை வைத்து அழகாய் மறைத்துக் கொண்டாள். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு சர்வ சாதாரணம். எது தெரிய வேண்டும் என்று அவள் நினைக்கிறாளோ அதை மட்டுமே அழகாய் மற்றவர்களுக்கு காட்டுவதில் கை தேர்ந்தவள் அவள். மேக்கப் போடுவது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி காயங்களை மறைக்கும் அளவிற்கு எப்படி மேக்கப் போட வேண்டும் என்பதை முறைப்படி கற்றுக்கொண்டவள் ஆதிரா. அனைத்தையும் முடித்துவிட்டு கண்ணாடியில் தன்னை பார்த்து பெர்ஃபெக்ட் என்று காயங்கள் எதுவும் தெரியவில்லையா என்பதை ஒரு முறை சரிபார்த்துக் கொண்டாள். இவை அனைத்தையும் முடித்துவிட்டு நிமிர்ந்து பார்க்க கடிகாரத்தில் மணி 2 தாண்டி இருந்தது. காலையில் இருந்து ரிஷியுடனே இருந்ததால் நேரத்தை கவனிக்கவே இல்லை. அதனால் இன்று செய்ய வேண்டிய வேலைகள் கூட அவளுக்கு ஞாபகத்திலேயே இல்லை. மேலும் சிறிது நேரத்திற்கு முன்னால் தான் ஆராதனாவிடம் இருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்திருந்தது. அதில் இன்று ஆதவுக்கு பிறந்த நாள் என்பதையும் அதை இருவரும் மறந்துவிட்டதால் அவன் கோபமாக இருப்பதையும் கூறியிருந்தாள். மேலும் மாலை வீட்டில் பார்ட்டி இருப்பதையும் குறுஞ்செய்தியாக அனுப்பியிருந்தாள். அதை பார்த்த பிறகுதான் அனைத்தும் ஞாபகம் வந்தது. இப்போது வீட்டிற்கு செல்வதற்காகத்தான் தயாராகிக் கொண்டிருந்தாள். அனைத்தையும் முடித்துவிட்டு கண்ணாடியில் இருந்து நகர்ந்து வந்தவள் ரிஷி முன்னால் ஒரு முறை தன் ஆடையை சரி செய்து கொண்டு, நான் பார்க்க எப்படி இருக்கேன், எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கா என்று கேட்டாள். பதில் எதுவும் பேசாமல் மெய் மறந்து நின்றவன் தலையை மட்டும் ஆட்டினான். இந்த மாதிரி எல்லாம் அலங்காரம் செய்து கொள்வது ஆதிராவிற்கு பிடிக்காத ஒன்றுதான். ஆனால் இன்று ஆதவுடைய பிறந்த நாள். ஆதவ் கூறியது போல எத்தனை வருடங்கள் கழித்து முதல் முறையாக வீட்டில் அனைவருடனும் அவன் கொண்டாட போகும் முதல் பிறந்த நாள் என்பதால் அவனுக்கு பிடித்த அனைத்தையும் ஏற்கனவே தன் ஆட்கள் மூலம் தயார் செய்து விட்டாள். இப்போது பார்ட்டிக்கு போவது மட்டுமே மிச்சம் இருந்தது. ஆனால் அதே நேரம் இங்கு வீட்டில் கன்னத்தில் கை வைத்தபடி மிகவும் சோகமாக அமர்ந்திருந்தனர் ஆதவ், ஆதியா, ஆராதனா மூவரும். மூவர் முகத்திலும் அத்தனை சோகம் இளையோடிக் கொண்டிருந்தது. பேருக்குதான் அவ்வளவு பெரிய கம்பெனி நடத்துற, ஆனா இன்னும் வீட்டை விட்டு தனியா போறதுக்கு ஒருத்தர்கிட்டன்னு பெர்மிஷன் கேட்டுட்டே இருக்க. உன்னை போய் நான் பெரிய ஆள்னு நினைச்சேன் பாத்தியா, எல்லாமே என்னோட தப்புதான். பர்த்டே அன்னைக்கு என்னை வெளியில கூட்டிட்டு போக கூட உன்னால முடியல என்று ஏற்கனவே கடுப்பில் இருந்த ஆராதனாவை இன்னும் வெறியேற்றிக் கொண்டிருந்தான் ஆதவ். வெளியில் செல்வதற்கு துருவன் அனுமதி கொடுக்கவில்லை என்று கோபமாக இருந்தவள் இப்போது ஆதவ் பேசியதை கேட்டு இன்னும் வெறியாகி, எல்லாத்துக்கும் காரணமே நீதான். உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதாலதான் அப்பா என்ன வெளியே விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் மட்டும் தனியா போறேன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் என்ன அனுப்பிடுவாரு. நான் ஜாலியா வெளியில போய் சுத்திட்டு வந்திருப்பேன். உன்னாலதான் என்ன வெளியே விட மாட்டேன்னு சொல்லி இப்போ இப்படி உட்கார்ந்து இருக்கேன் என்று அவனை குறை கூறினாள். அதை கேட்டு ஆதவின் முகம் சுருங்கி போனது. அப்படியே அமைதியாகிவிட்டான். எதற்காக தங்களை இந்த அளவிற்கு தன் தந்தை பாதுகாப்பாக வைத்திருக்க நினைக்கிறார் என்று இத்தனை வருடங்களில் ஒருமுறை கூட அவனுக்கு புரிந்ததே இல்லை. பிறந்த நாள் அதுவுமாக அவன் முகம் சுருங்கி அமர்ந்திருப்பதை பார்க்க முடியாத ஆராதனா அவன் அருகில் சென்று, சாரி, நான் ஏதோ கோபத்துல உன்கிட்ட அப்படி பேசிட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னைக்கு வெளியே போக முடியலன்னா என்ன, நம்ம இன்னொரு நாள் வெளியே போகலாம். அப்ப நம்ம வெளியே போறப்ப ஆதியையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம். அவ நம்ம கூட வந்தா நம்ம வெளியே போக கூடாதுன்னு அப்பா சொல்லவே மாட்டாரு. நம்ம 3 பேரும் ஒன்னா போயிட்டு வரலாம். நம்ம மட்டும் தனியா போறதை விட அவளும் வந்தா நீ இன்னும் சந்தோஷமா இருப்பல்ல, நம்ம சேர்ந்து போகலாம். நீ ஒரே பண்ணிக்காத என்று அவனுக்கு பொறுமையாக எடுத்து கூறினாள். நடக்கும் அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஆதியா, ஏன் இந்த வீட்ல எல்லாமே இப்படி இருக்கு? நம்ம எல்லாரையும் விட ஆதியாக்கா தான் ரொம்ப பவர்ஃபுல் மாதிரி தெரியுது. அவங்க சொன்னா எல்லாருமே கேக்குறாங்க. துருவன் அங்கிள் எவ்வளவு பெரிய சூப்பர்மேன் தெரியுமா? ஆனா அவரு கூட ஆதியாக்கா சொன்னாதான் கேப்பேன்னு சொல்றாரு. ஏன் அப்படி? எல்லாரும் ஏன் ஆதியாக்காவை இந்த அளவுக்கு பெருசா நினைக்கிறீங்க என்று தன் மனதில் தோன்றிய சந்தேகத்தை கேட்டாள். அதை கேட்டு ஆராதனா மெலிதாய் ஒரு சிரிப்பை உதிர்த்து விட்டு, இங்க எல்லாமே அப்படிதான் ஆதியா. சின்ன வயசுல இருந்தே நாங்க எல்லாரும் அவ என்ன சொல்றாளோ அதை கேட்டு அதுக்கேத்த மாதிரியே நடந்து பழகிட்டோம்.
அவளை மீறி இங்க எதுவுமே நடக்காது. அவ நோன்னு சொன்னா நோதான். அதுக்கு மேல பேசுறதுக்கே எதுவும் இல்ல. அவ ஒரு லேடி பாஸ் மாதிரி. அவ பெர்மிஷன் இல்லாம எதுவும் செய்ய முடியாது என்று கூறினாள். ஆராதனா கூறியதை கண்கள் மின்ன கேட்ட ஆதியா, நீங்க சொல்லும் போதே எவ்வளவு கூஸ் பம்ஸா இருக்கு தெரியுமா? நானும் ஒரு நாள் ஆதியக்கா மாதிரி தான் வரப்போறேன். அவங்கள மாதிரி பெரிய லேடி பாஸா மாறுவேன். எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்க. நான் என்ன சொல்றேனோ அததான் கேட்பாங்க. ஆதவ் கூட நான் சொன்னா சரின்னு கேட்பான். என்னை மீறி எதுவுமே பேச மாட்டான். கரெக்ட் தானே ஆதவ் என்று பெரும் கனவுடன் கூறியவள் இறுதியாக அதை ஆதவிடம் கேட்டாள். அவனும் வெளியில் போக முடியவில்லை என்ற சோகத்தில் இருக்க அவள் பேசியதை எல்லாம் சரியாக கூட கவனிக்கவில்லை. இறுதியாக நான் சொல்வதை கேட்பாயா என்பதை மட்டும் கேட்டவன், நீ அவ்வளவு பெரிய ஆளாகணும்னு எந்த அவசியமும் இல்ல. இப்ப கூட நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்று சாதாரணமாக கூறினான். அதை கேட்டு அவன் தலையில் அடித்த ஆராதனா, என்னடா பேசிட்டு இருக்க நீ? என்ன அவளை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றியா? உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா என்று கேட்டாள். ஆராதனா அப்படி கேட்டவுடன் சட்டென முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான் ஆதவ். இல்லை என்றால் அவள் கூறியதை கேட்டு சிவந்திருந்த அந்த முகத்தை ஆராதனா ஆதியா இருவரும் பார்த்து விடுவார்களே. நல்ல வேளையாக ஆராதனா அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறியிருந்தாள். ஆதியாவிற்கு இவர்கள் பேசியது கேட்கவில்லை. அவள் ஆதிரா போல தான் மாறினால் எப்படி இருக்கும் என்று கனவில் மிதந்து கொண்டிருந்தாள். பிறகு எழுந்து நின்ற ஆராதனா, ஆது நீ ஏன் கூட வா, உனக்காக நான் புது ட்ரெஸ் வர வச்சிருக்கேன். உனக்கு அது ரொம்ப அழகா இருக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ரெடியாகலாம் என்று தன்னுடன் அழைத்தாள். அதை கேட்டதும் குஷியான ஆதியா, அப்படியா, எனக்காக நீங்க ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்களா? வாங்க போகலாம் என்று அவளோடு கிளம்ப தயாரானாள். இருவரும் எழுந்து கிளம்புவதை கவனித்த ஆதவ், என்ன 2 பேரும் என்ன தனியா விட்டுட்டு போறீங்க என்று சோகமாக கேட்டான். அவன் தோளில் தட்டிய ஆராதனா, என்னடா நீ சின்ன பையன் மாதிரி இப்படி கேட்டுட்டு இருக்க? நீயும் ரெடி ஆகணும் இல்லையா? அதான் உனக்கு ரெடி ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு நாங்க 2 பேரும் கிளம்பி போறோம். 2 கேர்ள்ஸ் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீ எப்படி ரெடி ஆவ? உனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கும்ல, அதான் நாங்க போறோம் என்று சொன்னாள். அவன் அதற்கு பதில் சொல்லாமல் இருக்க ஆதியாவை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள் ஆராதனா. அவர்கள் கிளம்பிய பிறகு தன் முன்னால் வைக்கப்பட்டிருந்த வெள்ளை நிற கோட் சூட்டை பார்த்தான் ஆதவ். அதனுடனே வாட்ச் மற்றும் சில ஆபரணங்களும் இருந்தது. சில நிமிடங்கள் ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தவன் ஒரு பெருமூச்சுடன் எழுந்து நின்று தயாராக ஆரம்பித்தான். மாலை 5 மணி போல பார்ட்டி ஆரம்பமாகி ஆரம்பித்திருந்தது. ஒருவர் பின் ஒருவராக அனைவரும் வருகை புரிந்து கொண்டிருந்தனர். வீடு முழுவதும் அலங்காரங்கள் முடிந்திருந்தது. வீடே வண்ணமயமாக மாறியிருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் உணவு, தின்பண்டங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் என அனைத்தும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த இடமே பார்ப்பதற்கு ரம்மியமாக மாலை பொழுதை கழிப்பதற்கு ஏதுவாக தோன்றியது. 15 வருடங்கள் கழித்து துருவன் மீண்டும் இந்தியாவிற்கு வந்திருக்கிறான். வந்த பிறகு அவன் முதலாய் அனைவரையும் அழைத்திருக்கும் ஒரு விழா இது. அதனால் பல வருடங்கள் கழித்து துருவனை சந்திக்க வேண்டும் என்று ஆவலுடன் அனைவரும் பார்ட்டிக்கு வந்திருந்தனர். 15 வருடங்களுக்கு முன்னால் பிசினஸில் துருவன் எந்த இடத்தில் இருந்தான் என்பது அனைவருக்கும் இன்றளவும் ஞாபகத்தில் இருந்தது. யாரும் கிட்ட நெருங்க முடியாத இடத்தில் அல்லவா அவன் இருந்தான். ராஜவர்தன் குடும்பத்தை மொத்தமாக வேண்டாம் என்று அவன் உதறி தள்ளிவிட்டு வந்து விட்டான். அதே நேரம் இப்போது பெரிதாய் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று யாருமே இல்லை. இருப்பினும் துருவன் சென்ற பிறகு கூட துருவனின் பெயரை வைத்து அந்த குடும்பத்தில் மீதம் இருந்தவர்கள் பிழைத்துக் கொண்டதை அனைவரும் அறிவார்கள். அந்த அளவிற்கு பலம் வாய்ந்தவனாக துருவன் இருந்திருந்தான். இப்பவும் அந்த பார்ட்டிக்கு அவனுக்காகவே அனைவரும் வந்திருந்தார்கள். லக்ஷ்மி, துருவன் இருவரும் வெளியே நின்று இன்முகத்துடன் வரும் விருந்தாளிகளை வரவேற்றுக் கொண்டிருந்தனர். லேசாக பர்பிள் வண்ணத்தில் தங்க நிற பார்டர் வைத்த விலை உயர்ந்த புடவை ஒன்றை அணிந்திருந்தாள். லக்ஷ்மி வழக்கம் போல மெல்லிய ஒப்பனையில் தேவதையாய் மிளர்ந்தாள். ஆதவின் கோட் சூட்டை போலவே துருவனும் வெள்ளை நிறத்தில் கோட் சூட் அணிந்திருந்தான். இன்றளவும் அனைவரும் பார்த்து ஒரு முறை ரசித்துவிட்டு செல்லும் அதே அழகு அப்படியேதான் இருந்தது அவனுக்கு. துருவன், லக்ஷ்மி இருவரும் வரவேற்பில் பிஸியாக இருக்க பின்னால் போடப்பட்டிருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்த ஆகாஷ் சாராவிடம், எனக்கு இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் சுத்தமா பிடிக்காது.
என்று முகத்தை ஒரு மாதிரி வைத்துக் கொண்டு கூறினான். அப்படியா, அப்ப சாருக்கு என்ன பிடிக்கும் என்று அவள் கேட்க, இப்ப நம்ம ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து ஒரு பிக்னிக் போயிருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒரு ஒன் டே டூர் மாதிரி போயிட்டு வந்திருக்கலாம். அதை விட பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன் ரொம்ப அழகா இருந்திருக்கும். இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லையே. இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் அவனை விஷ் பண்றதுக்காக மட்டும்தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஒருத்தர் சும்மா மீட் பண்ணி பேசுறதுக்காக கூட இந்த பார்ட்டியை யூஸ் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம பார்ட்டி முடிஞ்ச உடனே அப்படி இப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு நம்ம ஃபேமிலிய பத்தி காசிப் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இது எல்லாத்துக்கும் நம்மளே செலவு பண்ணி அவங்கள வர வச்சு அவங்களுக்கு கதை எழுதி கொடுத்த மாதிரி இருக்கும் என்று அவன் சொல்ல, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா ஆதவை யாருமே பார்த்ததில்ல. துருவன் அண்ணாக்கு அடுத்து அவனும் ஒரு வாரிசா இருக்க போறாங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி பார்ட்டி வச்சாதானே ஆதவ பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக கூட இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கலாம்ல என்று கூறினாள் சாரா. அதை கேட்டு சிரித்த ஆகாஷ், இததான் வேண்டான்னு சொல்றேன். எதுக்காக பண்ணணும்? இதுவரைக்கும் ஆதவ யாருக்கும் தெரியாதுன்னு நீ சொல்றது கரெக்ட் தான். அவனை எந்த சோசியல் ஃபங்க்ஷனுக்கும் துருவன் கூட்டிட்டு போனதில்ல. இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு துருவனுக்கு ஒரு பையன் இருக்காங்கிற விஷயமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய பார்ட்டி வச்சு எதுக்கு அவனை எல்லாரும் முன்னாடியும் காமிக்கணும்? இந்த பணக்கார கும்பலுக்குள்ள எதுக்காக அவன் மாட்டணும்? அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிள் லைஃபா அவன் வாழலாமே என்று சொல்ல, நீங்க வர வர ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆகாஷ். சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் பார்த்து வளர்ந்தவர் தானே நீங்க. என்னமோ புதுசா நடக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க என்று சொல்ல, இதெல்லாம் பார்த்து வளர்ந்ததால தான் சொல்றேன். அது ஓகே, இதெல்லாம் பெருசா தேவையில்லை. அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப வாழ்ந்தாலே போதும் என்று ஆகாஷ் சாரா இருவரும் பொதுவாக ஆரம்பித்து முடித்திருக்க, சாராவின் பார்வை படிக்கட்டின் பக்கம் திரும்பியது. லேசான பர்பிள் வண்ணத்தில் ஒரு கவுன் அணிந்திருந்த ஆராதனா அதற்கு ஏற்றவாறு சிறு சிறு வைர நகைகளால் தன்னை அலங்காரம் செய்திருந்தாள். படியிலிருந்து அவள் இறங்கி வரும் அழகை பார்த்து, சாரா, என்னோட குட்டி 6 வயது, எவ்வளவு அழகா இருக்கா என்று தூரத்திலிருந்து நெட்டி முறித்து அவள் அழகை மெச்சலாக கூறினாள். என்னதான் 6 அழகா இருந்தாலும் ஆதிரா அளவுக்கு வந்துட முடியாது என்று வீட்டின் வாசலை பார்த்து கொண்டே கூறினான் ஆகாஷ். என்ன சொல்றீங்க நீங்க என்று திரும்பிய சாரா அதன் பிறகுதான் கதவருகில் நடந்து வரும் ஆதிராவை பார்த்தாள். ஆமாங்க, ஆதிராவும் இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா என்று சொல்லி முடித்த சாராவின் வார்த்தைகள் பாதியிலேயே தடைப்பட்டு போனது. ஆதிராவோடு பின்னால் ஒரு ஆணும் சேர்ந்து நடந்து வந்ததை பார்த்து பர்பிள் வண்ண உடையில் ஆதிரா முன்னால் நடந்து வர, வெள்ளை நிற கோட் சூட் அணிந்து அவளுக்கு இணையாக சற்று தயங்கியபடி உள்ளே வந்தான் ரிஷி. அவன் தயக்கத்தோடு வந்தாலும் ஆதிராவையும் அவனையும் ஒன்றாக பார்க்க ஜோடி பொருத்தம் அருமையாக இருந்தது. ஆகாஷ் மட்டுமல்லாமல் அங்கு இருந்த அனைவருமே ஆதிரா ஒரு ஆணுடன் வந்திருப்பதை ஆச்சரியமாக பார்த்தனர். துருவனை போலவே ஆதிராவும் எந்த கிசுகிசுகளிலும் சிக்கியதில்லை. அவளை பற்றி விளையாட்டுக்கு கூட கிசுகிசுப்பான செய்திகள் வெளியாகி யாரும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவள் இவ்வளவு பெரிய பார்ட்டிக்கு ஒருவனுடன் வருகிறாள் என்றால் நிச்சயம் அதற்கு பின்னால் பெரும் காரணம் இருக்க வேண்டும் என்பது நன்றாகவே தெரிந்தது. அதிலும் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கும் பெரிய ஆட்களில் பலர் ஆதிராவிற்கு ப்ரொபோஸ் செய்தவர்கள். முகத்திற்கு நேராகவே அதை வேண்டாம் என்று அவள் கூறியிருக்கிறாள். அப்படிப்பட்டவர்கள் ரிஷியை சற்று வன்மத்துடன் பார்த்து வைத்தனர். நீங்க சொன்னதெல்லாம் சரிங்க, 2 பேரும் அழகாதான் இருக்காங்க. ஒருத்தரை விட ஒருத்தர் பெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு சூப்பரா இருக்காங்க. ஆனா ஆதிரா கூட வர அந்த பையன் யாரு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என்று கண்களை சுருக்கி பார்த்த சாரா, எங்க அது ரிஷிங்க, ரிஷி ஓபராய். நீங்க படத்துல பாத்திருக்கீங்களா? ஐயோ, நான் அவரோட பெரிய ஃபேன். அவரை பார்க்க முடியுமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாருங்களேன், இங்கேயே வந்திருக்காரு என்று ஆதிரா எப்படி இவர் கூட என்பதை மறந்து ரிஷியை கண்கள் விரிய பார்த்து கொண்டிருக்க, ஆகாஷ் சாராவை தன்னால் முயன்ற அளவிற்கு முறைத்துக் கொண்டு நின்றான். ஆதிரா ரிஷியை அனைவர் முன்னிலையிலும் கொண்டு வந்திருப்பதற்கு என்ன காரணம்? லக்ஷ்மி ஆதிராவின் இந்த செயலை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறாள்? எபிசோட் 263. ஆதவின் பிறந்த நாளுக்காக கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒருவர் பின் ஒருவராக அனைவரும் வந்து கொண்டிருக்க, திடீரென ஆதிரா ரிஷியுடன் அங்கு வந்து சேர்ந்தாள். அனைவரது பார்வையும்
ஆதிரா மற்றும் ரிஷியின் மீதுதான் இருந்தது. முதலில் அதிர்ச்சியாக அவர்களை பார்த்த சாரா, பிறகு வருவது ரிஷி ஓபராய் என்று தெரிந்தவுடன், என்னங்க, இவரை பார்க்கணும்னு தான் நான் இவ்ளோ வருஷமா நினைச்சிட்டே இருந்தேன். வேலை இவரை பார்த்துட்டேன். நான் இவரோட பெரிய ஃபேன் தெரியுமா என்று பேசிக்கொண்டே போக அவளை முறைத்துக் கொண்டு நின்றான் ஆகாஷ். அவனை திரும்பி பார்த்தவள், என்னாச்சுங்க என்று கேட்க, உனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கோ? பார்க்க ரொம்ப அழகா இருக்கான்னு தோணுதுல என்று கேட்க, மீண்டும் ரிஷி பக்கம் திரும்பியவள், ஏன் பிடிக்காம? பார்க்க எவ்வளவு அழகா இருக்கான், செம்ம ஹேண்ட்ஸம் தெரியுமா? உங்களுக்கு தான் வயசாயிடுச்சு, ஆனா அவன் சின்ன பையன், பார்க்க அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு என்று அவனை ரசித்துக் கொண்டே சொல்ல, அவளை தீயென முறைத்து வைத்த ஆகாஷ், பார்ட்டி முடியட்டும், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு இருக்கு என்று பற்களை கடித்துக் கொண்டு சொல்ல, அதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் அவள் இல்லை. ஆதிராவை பார்த்தவுடன் வேகமாக அவளிடம் ஓடி வந்த ஆராதனா அவளை கட்டிக்கொண்டு, ஒரு வழியா நீ வந்துட்டியா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ ரொம்ப அழகா இருக்க ஆதி என்று அவளது ஆடையை மேலிருந்து கீழ் வரை பார்த்தவாறு சொன்னாள். ஆராதனா பேசிக் கொண்டிருக்க ஆதிராவின் விழிகள் காரணமோடு அழுத்தமாய் அவள் மீது படிந்திருந்தது. பேசிவிட்டு நிமிர்ந்து பார்த்தவளுக்கு ஆதிராவின் கண்கள் பேசிய பாஷை நன்றாகவே புரிந்தது. தான் செய்த காரியத்தையும் நேத்து நடந்த எதையுமே ஆதிரா இன்னும் மறக்கவில்லை என்று நன்றாக தெரிந்தது. அனைவர் முன்னிலையிலும் கூறிவிட்டால் என்ன ஆவது என்று பயந்தவள், ஆதி பிளீஸ், பார்ட்டி முடிஞ்ச உடனே அதை பத்தி பேசிக்கலாம் என்று கெஞ்சலாக சொன்னாள். அதுக்கு அவளும் சரி என்று தலையை மட்டும் ஆட்டினாள். அதற்கு பிறகு ஆதிராவிற்கு பின்னால் ரிஷி நின்று கொண்டிருப்பதை கவனித்தாள் ஆராதனா. முதலில் யார் என்று யோசித்தாள். பிறகு ரிஷி என்று தெரிந்தவுடன் சாராவை போலவே, ரிஷி ஓபராய், நீங்களா இங்க வந்திருக்கீங்க? ஐயோ, இது கனவா நிஜமா? என்னால நம்பவே முடியலையே என்று அவள் பின்னால் தயங்கி தயங்கி நின்று கொண்டிருந்தவன் கைகளை பிடித்து முன்னால் அழைத்து வந்த ஆராதனா, நீங்க நிஜமா வந்திருக்கீங்கன்னு என்னால நம்பவே முடியல என்று இன்னமும் ஆச்சரியத்தில் பேசிக் கொண்டிருந்தாள் ஆராதனா. ஆதிரா தனக்கு பிடித்த ஒரே காரணத்திற்காக ரிஷியை இங்கு அழைத்து வந்திருக்கிறாள் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. ஆராதனா அவனை ஆச்சரியமாக பார்க்க, அதைவிட ரிஷிதான் அவளை இன்னும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். ஆதிராவிற்கு ஒரு இரட்டை சகோதரி இருக்கிறாள் என்பதை அவன் யோசித்திருக்கவே இல்லை. அவளைப் போலவே இருக்கிறாள். ஆனால் எவ்வளவு துள்ளலாக சிரித்து பேசி அழகாய் விளையாட்டுத்தனமாய் இருக்கிறாள். அவனுக்கு ஆதிராவைத்தான் பிடிக்கும். ஆனால் அவளைப் போலவே ஒரு மாறுபட்ட குணத்தோடு ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அவளும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என அவன் மனம் யோசிக்காமல் இல்லை. இதை பற்றி யோசித்தவன் அப்படியே நின்று கொண்டிருக்க, இவ பேரு ஆராதனா, என்னோட தங்கச்சி என்று ஆதிரா அறிமுகப்படுத்தியதில்தான் நிகழ்காலத்திற்கு வந்தான். ஆராதனாவை பார்த்து ஹாய் என்று மட்டும் ஒரு சின்ன சிரிப்புடன் கூறினான். அவன் ஹாய் என்று கூறிய ஒற்றை வார்த்தையே போதுமானதாக இருக்க நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு, நீங்க இதே மாதிரி என்கிட்ட டெய்லியும் ஹாய் சொன்னா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு தெரியவே தெரியாத மிஸ்டர் ரிஷி, நான் உங்களோட பெரிய ஃபேன். உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு நாள் முயற்சி பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆனா உங்களை பார்க்கவே முடியாம போயிடுச்சு. உங்களை எல்லா சோசியல் மீடியா ஹேண்டில்லையும் நான் ஃபாலோ பண்றேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? உங்களை எங்க கம்பெனியோட என்டர்டைன்மெண்ட் பிரான்ச்ல சேர்த்துக்கணும்னு நாங்க நிறைய டைம் முயற்சி பண்ணோம். ஆனா நீங்க இப்ப இருக்க கம்பெனி தவிர வேற எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அதனாலதான் எங்களால அதை பண்ண முடியாம போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று அவள் பேசிக்கொண்டே போக, ஒரு பெண் எப்படி இவ்வளவு வேகமாக இவ்வளவு விஷயங்களை பேச முடியும் என்பது போல ஆச்சரியமாக ஆராதனாவை பார்த்து கொண்டு நின்றான் ரிஷி. அவள் பேசுவதையெல்லாம் ஒருவித ஆச்சரியத்துடனே அவன் பார்த்து கொண்டிருக்க, அதை கவனித்த ஆதிரா அவன் தோளில் இடித்து, கொஞ்சம் நார்மலா பிஹேவ் பண்ணு என்றவள், அவ அப்படிதான் எப்பவுமே பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டா என்று அவனிடம் கூறிவிட்டு, வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா உள்ள கூட்டிட்டு போகணும், தெரியாதா உனக்கு? இப்படிதான் வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருப்பியா என்று ஆராதனாவிடம் கேட்டாள். அதற்கு பிறகு வேகமாக, ஐயோ சாரி, அத நான் யோசிக்கவே இல்ல. பாரு, இவரை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு எதுவுமே தோணல என்று விலகி நின்று, நீங்க 2 பேரும் உள்ள போங்க என்று கூறினாள். ரிஷி ஒரு சாதாரண நடிகன் என்பது அங்கு இருந்த பலருக்கும் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவனை இவ்வளவு பெரிய பார்ட்டிக்கு இவள் எதற்கு அழைத்து வந்திருக்கிறாள் என்பதே அனைவரது கேள்வியும்.
ஆதிரா, ஆராதனா, ரிஷி மூவரும் நின்று பேசிக் கொண்டிருப்பதைத்தான் அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அனைவரது பார்வையும் சற்று குழப்பமாக படிந்திருந்தாலும் தன் இரு மகள்களையும் பார்த்தவாறு நின்று கொண்டிருந்த லக்ஷ்மியின் பார்வை முழுக்க முழுக்க கோபமாக இருந்தது. கைகளை இறுக்கமாக மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவள், இந்த ஆராதனா என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளுக்கு நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ண போறா. அவளுக்குன்னு ஒரு பையன் இருக்கான். இந்த மாதிரி நேரத்துல போய் யாரோ ஒரு பையன் கிட்ட இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்கா. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல என்று கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருக்க அவள் அருகே நின்ற துருவன் அவளை முறைத்து பார்த்து, லக்ஷ்மி, பார்ட்டின்னு பாக்குறேன், தயவு செஞ்சு அமைதியா இரு. இந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட இதோட 100 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். ஆனா நீ திரும்ப திரும்ப இதே பண்ணிட்டு இருக்க. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்று கடினப்பட்டு தன்னை சமன் செய்து கொண்டே கூறினான். துருவனை திரும்பி பார்த்தவள், அவன் முகம் சாதாரணமாக இருந்தாலும் அவனது பேச்சு அப்படி இல்லை என்று புரிந்து கொண்டு, நான் என்ன இப்ப தப்பா சொல்லிட்டேன்னு என்கிட்ட நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க? நான் எல்லாத்தையும் சரியா பேசுறேன். அவ பண்றது தப்பு, அத முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க என்று கூறினாள். கோபமாகவோ இல்லை பதிலுக்கு பதில் பேசினாலோ லக்ஷ்மி அமைதியாக போவதில்லை என்று நன்றாக புரிந்து கொண்டவன் மெல்ல அவள் கைகளை வருடி கொடுத்து, நீ தப்பா எதுவும் பண்ணல லக்ஷ்மி, ஆனா நீ கோபமா இருக்க. உனக்கு ஆராதனா என்ன பண்ணாலும் அது தப்பா தெரியுது. அவ மேல உனக்கு இருக்கிற கோபம் எல்லாத்தையும் மறைக்குது. அதுதான் நான் வேண்டான்னு சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இருந்தனா உனக்கே எல்லா விஷயங்களும் புரியும். எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நம்ம பையனோட பர்த்டே. ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் எல்லார் கூடயும் செலிப்ரேட் பண்ண போறான். இந்த மாதிரி நேரத்துல நீ அவனை பத்தி மட்டும் யோசி. தேவையில்லாம இதெல்லாம் யோசிச்சு உன்னை டென்ஷன் பண்ணி இங்க இருக்கிறவங்களையும் டென்ஷன் பண்ண வேண்டாம். அதுக்காக தான் சொல்றேன் என்று பொறுமையாக விளக்கி கூறியவன், சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆதவ எங்க போனா? இன்னும் வரலையா என்று கேட்டான். சரியாக துருவன் இதை கேட்டு முடித்த நேரம் படியிலிருந்து இறங்கி வரும் சத்தம் கேட்டது. அனைவரும் படியை திரும்பி பார்க்க வெள்ளை நிற கோட் அணிந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான் ஆதவ். அவன் மட்டும் இல்லை, அதே வெள்ளை நிற கவுன் அணிந்து அவனோடு கைகள் கோர்த்தபடி தானும் இறங்கி வந்தாள் ஆதியா. அனைவரும் அவர்களை பார்க்க ஜோடி பொருத்தம் அருமையாக இருக்கிறது என்று தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டனர். நம்ம பையன் வந்துட்டான், அங்க பாருங்க, அழகா இருக்கான்ல என்று லக்ஷ்மி சொல்ல ஆதவ் மற்றும் ஆதியா இருவரையும் பார்த்த துருவன், ஒரு வழியா மிஸ்டர் ஹான்சம் வந்துட்டாரு போல, இன்னைக்கு ரொம்ப அழகா தெரியுறாரே. அது மட்டும் இல்லாம கூட ஒரு பார்ட்னரை கூட்டிட்டு வராரு. இவனுக்கு கூட பார்ட்னர் இருக்கா இனிமே என்று கேட்க, ஆமாங்க, எப்ப பாரு ஆதியா கூட தான் விளையாடிட்டு இருப்பான். அதான் இப்ப அவ கூடவே சேர்ந்து வரான். பாக்க அழகாதான் இருக்குல்ல, 2 பேரையும் ஜோடியா பார்க்கும்போது நல்ல நிறைவா இருக்கு என்று கூறினாள். அவர்கள் ஜோடியாக வருவதையும் லக்ஷ்மி துருவன் பேசுவதையும் கேட்டுக்கொண்டு நின்ற சாரா லக்ஷ்மி தோளில் கை போட்டு, அப்படின்னா இப்ப எல்லாம் உறுதியாயிடுச்சு போல. என் பொண்ண உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு டபுள் ஓகே தான். ஆனா அதுக்கு முன்னாடி நான் வச்சிருக்க டெஸ்ட்ல எல்லாம் உன் பையன் பாஸ் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நான் எங்க பொண்ண உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்று சாரா சொல்ல, மெதுவாய் அவளை திரும்பி பார்த்த லக்ஷ்மி, உங்க பொண்ணுக்கு என் பையன் தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இப்படி யோசிக்கிறீங்க அக்கா என்று லக்ஷ்மி கேட்டாள். அதை கேட்டு அருகில் வந்த ஆகாஷ், இல்ல லக்ஷ்மி, நாங்க அப்படி சொல்லல. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க பொண்ணுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து. அவளுக்கு இருக்கிறதுலயே ஒரு பெஸ்ட் பையனை பார்த்துதானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்றவன் துருவனை பார்த்து, உன் பையனுக்கு என் பொண்ணு மேல பிரியம் இருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்து என் பொண்ண கல்யாணம் பண்ணித்தான்னு சொல்லி கேட்கணும். அப்படி கேட்டா நான் யோசிப்பேன், இதுக்கு ஓகே சொல்லலாமா வேண்டாமான்னு. அப்படி இல்லைன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் என்று சொல்ல, துருவன் கைகளை கட்டிக்கொண்டு ஆகாஷை பார்த்து, அப்படியெல்லாம் எதுவும் பண்ண வேணும்னு அவசியம் இல்ல. என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை ஆதியாவை அவனுக்கு பிடிச்சிருந்தா அவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவனுக்கு தெரியும். அதுக்காக நான் வந்து உன்கிட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்ல, ஆதியாவே எங்க கிட்ட வந்துருவா. உன்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு அவளை கூட்டிட்டு வரணும்னு அவ கூட ஆசைப்பட மாட்டா என்று துருவன் சொல்ல, அதை கேட்ட ஆகாஷ் ஒரு தந்தையாக மாறி, என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. நான் என்ன சொல்றேனோ அததான் கேட்பா. என்ன மீறி எல்லாம் ஆதவ் தான் வேணும்னு அவ வரவே மாட்டா என்று பிடிவாதமாக கூறினான். அதை கேட்டு சிரித்த துருவன், காதல் எல்லாத்தையும் தலைகீழா மாத்தும், யார பத்தியும் யோசிக்க விடாது.
நம்ம யார காதலிக்கிறோமோ அவங்க மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. அவங்களுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலான்னு தோணும். இது நானா சொல்லல, உன் வாழ்க்கையிலயும் இது நடந்திருக்கு, என் வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயத்துல எல்லாம் இவ்வளவு பிடிவாதமா நம்பாத என்று துருவன் கூற ஆகாஷின் முகம் சுருங்கியது. அத்துடன் அமைதியாகிவிட்டான். இவர்கள் பேசி முடித்த நேரம் ஆதியா மற்றும் ஆதவ் இருவரும் கீழே வந்து சேர்ந்திருந்தனர். துருவனின் மகனை முதலாக அனைவரும் பார்ப்பதால் அவன் மீது அனைவரது பார்வையும் படிந்திருந்தது. ஆனால் ஆதவுக்குத்தான் அந்த இடத்தில் நிற்க சற்று பதட்டமாக இருந்தது. இதுவரை முக்கியமான பார்ட்டிகளுக்கெல்லாம் துருவன் ஆதவை அழைத்து சென்றதில்லை. இன்றுதான் தான் கதாநாயகன் என்பது போல அனைவர் முன்னிலையிலும் நிற்பதற்கு சற்று படபடப்பாக இருந்தது. கைகளை தேய்த்துக் கொண்டே அவன் இருக்க அவனது செயல்களை கவனித்த ஆதியாவிற்கு அவனது பதட்டம் நன்றாக புரிந்தது. தான் பிடித்திருந்த அவன் கையை சற்று அழுத்தமாக பற்றியவள், உனக்கு பயமா இருக்கா, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டாள். அவளை திரும்பி பார்த்தவன் ஆமாம் என்பது போல தலையை ஆட்டி, கொஞ்சம் பயமா இருக்கு, ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு என்று நடுங்கும் தன் கையை அவளிடம் காட்டி கூறினான். ஆதியா அதை கேட்டு, நான் தான் உன் கூட உன் பக்கத்திலேயே இருக்கனே, நீ எதுக்கு பயப்படுற, நீ பயமா இருக்குன்னு சொன்னதாலதான் உன் பக்கத்திலேயே நான் இருக்கேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன், நீ பயப்படாம தைரியமா இரு என்று கூறினாள். அவள் பேசுவதையே சில நொடிகள் உத்து பார்த்து கொண்டிருந்தவனுக்கு சற்று தைரியம் எங்கிருந்தோ வந்து சேர்ந்து கொண்டது. ஆதவ் ஆதியா இருவரும் துருவன், லக்ஷ்மி, சாரா, ஆகாஷ் நிற்கும் இடத்திற்கு வந்து சேர ஆதிரா, ஆராதனா இருவரும் கூட அங்கு வந்தனர். ஆராதனா ஆதவின் தோள்களை தட்டி, பரவாயில்லையடா, சின்ன பையன்னு நினைச்சா பாக்க இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரியுற என்று சொல்ல, சாரா, ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைன்னு சும்மாவா சொல்லுவாங்க, அதுதான் இது, பாக்க ரொம்ப அழகா இருக்கான் என்று கூறினாள். பிறகு அவர்கள் அருகே வந்த லக்ஷ்மி மகனை நெட்டி முறித்து நெற்றியில் முத்தம் கொடுத்து, ஹாப்பி பர்த்டே ஆதவ், அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று சொல்லி ஒரு குட்டி பாக்ஸையும் அவனிடம் கொடுத்தாள். அதை திறந்து பார்க்க அதில் ஒரு வாட்ச் இருந்ததும், வாவ் அம்மா, இது ரொம்ப அழகா இருக்கு என்று அன்னையை கட்டிக்கொண்டான் ஆதவ். பிறகு துருவன் அருகில் வந்து அவன் தோளில் தட்டி, சின்ன பையன்னு நினைச்சா நீ எவ்வளவு சீக்கிரமா வளர்ந்துட்ட, நீ இப்போ பெரிய பையனாயிட்ட, இனிமே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நீயே பாத்துக்கணும், யாராவது வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது, புரிஞ்சுதா என்று பொறுப்பை பற்றி கூறியவன், சரி, உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிற விஷயத்த ஏன் நீ எங்க யார்கிட்டயும் சொல்லல என்று கேட்டான். அப்போது ஆதியா சாரா மற்றும் ஆகாஷுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்ததால் அவர்கள் பேசியதை அவர்கள் அறியவில்லை. தந்தை கேர்ள் ஃபிரெண்ட் என்று கூறியவுடன் ஆதவின் பார்வை ஆதியா பக்கம்தான் சென்றது. முகம் சற்று சிவக்க அதை மறைத்துக் கொள்ள போராடியவன், அப்பா, எதுக்காக இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க, சின்ன பையன்கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா, கொஞ்சம் அமைதியா இருங்க என்று வேகமாக கூறியவன் சற்று பதட்டமாக உணர்ந்தான். தந்தை சொன்னதை கேட்டு ஆராதனா அவர்கள் அருகே சென்று, அப்பா, நீங்க சரியா சொன்னீங்க, நம்ம கூட இருக்கும்போது ஒரு மாதிரி பிஹேவ் பண்றான், அதுவே ஆதியா கூட இருந்தா வேற மாதிரி பண்றான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு காலையில என் மேல எவ்வளவு கோபமா இருந்தான்னு நீங்களும் பாத்தீங்க தானே, ஆனா ஆதியா என்ன மன்னிக்க சொன்ன உடனே ஓகே சொல்லி என்ன மன்னிச்சுட்டான் தெரியுமா, அது மட்டும் இல்லப்பா, அவ என்ன சொன்னாலும் கேப்பேன்னு ஏன் முன்னாடியே சொல்றான் என்று ஏற்கனவே சந்தேகத்தில் இருந்த துருவனுக்கு இன்னும் அடுக்கடுக்காக பாயிண்டுகளை எடுத்து கொடுத்தாள். அடப்பாவிகளா, இது பர்த்டே பார்ட்டின்னு தானடா சொன்னீங்க, எதுக்குடா என்னோட காதல் வாழ்க்கைய பத்தி எல்லாம் பேசுறீங்க என்று நொந்து போய் தந்தை மற்றும் ஆராதனா இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான் ஆதவ். ஆதவ் மற்றும் ஆதியா இருவருக்குள்ளும் இருக்கும் நெருக்கம் நட்பு மட்டுமா, இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது ஓடிக்கொண்டிருக்கிறதா? எபிசோட் 264 பிறந்தநாள் கொண்டாட்டமாக ஆரம்பித்தது. தேவையில்லாமல் ஆதவ் ஆதியா மீது வைத்திருக்கும் பிரியத்தை பற்றி பேசி திசை திரும்பி இருந்தது. ஏன் இப்ப இவங்க இத பத்தி பேசுறாங்க, வேற எந்த வேலையும் இல்லையா என்று நொந்து போய் நின்றவன், எதுவுமே என் காதில் விழவில்லை என்று முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்டான். அவனால் ஆழ்மனதில் எப்பொழுதுமே அவன் கண்களுக்கு ஆதியா அழகாய், பார்ப்பதற்கு கியூட்டான ஒரு குழந்தையாக தெரிந்திருக்கிறாள். ஆனால் இப்போது இவர்கள் பேசுவது எல்லாம் கேட்கும் பொழுதுதான் அது குழந்தையாக இருக்கும் அவளை ரசிக்கும் வெறும் ரசனை மட்டுமா, இல்லை வேறு ஏதும் இருக்கிறதா என்று
முதன்முறையாக அவனுக்கே சந்தேகம் வந்தது. எப்பொழுதும் அவள் தன்னுடனே இருக்க வேண்டும் என்று மனம் ஆசை கொண்டதற்கு காரணம் அவளோடு இருந்தால் விளையாடிக் கொண்டிருக்கலாம் என்று சிறு பிள்ளையாக யோசித்தது மட்டுமே என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆதியா எப்பொழுதும் சிறு குழந்தைதான். ஆனால் ஆதவ் அப்படி இல்லையே. 16 வயது நிரம்பிய ஓரளவிற்கு விவரம் தெரியும் ஆண்மகனாக மாறியிருக்கிறான். அதனால்தான் முதல் முறையாக தனக்குள்ளேயே கேள்விகளை கேட்டுக்கொள்ள ஆரம்பித்திருந்தான். இங்கு இவன் யோசனையோடு நின்று கொண்டிருக்க அனைவர் முன்னிலையிலும் சென்று நின்ற துருவன் மைக்கை எடுத்து, ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்க எல்லாருக்கும் என்னோட பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு இன்னையோட 16 வயசு முடியுது. சோ எல்லார் முன்னாடியும் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆதிரா ஆராதனா 2 பேரும் என்னோட பொண்ணுங்க. பிசினஸ் அவங்க எந்த அளவுக்கு திறமையா நடத்திட்டு இருக்காங்கன்னு இங்க இருக்க யாருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதனால என் பொண்ணுங்க மேல இருக்க நம்பிக்கையில எல்லாத்தையும் விட்டு விலகலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான அட்வைஸ மட்டும் கொடுத்துட்டு இந்த பிசினஸ விட்டெல்லாம் விலகி கொஞ்சம் ஃப்ரீயா லைஃபை என்ஜாய் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடியும் நான் என் பொண்ணுங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து அவங்க எடுத்த முடிவுகளுக்கு நான் தடையா இருந்ததே கிடையாது. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணுங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதனாலதான் ஒரு அப்பாவா அவங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் நான் துணையா இருப்பேன். அது பிசினஸா இருந்தாலும் சரி, அவங்களோட சொந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் நான் அவங்களுக்கு பக்க பலமா இருப்பேன். அவங்களுக்கு மட்டும் இல்ல, என் பையனுக்கும் தான். இப்ப அவன் ரொம்ப சின்ன பையன்தான். இந்த மாதிரியான விஷயங்கள் அவனுக்கு சொல்ல தேவையில்லை. பட் ஸ்டில் இத சொல்றதுனால அவனுக்கும் சொல்றேன். அவனோட வாழ்க்கையில தேவையான முடிவுகளை எடுக்க அவனுக்கு சுதந்திரம் இருக்கு. அவனோட முடிவுகள் சரியா தப்பான்னு பார்த்து அதை செஞ்சு வைக்க வேண்டிய பொறுப்பு ஒரு அப்பாவா எனக்கு இருக்கு. சோ அத நான் எல்லார் முன்னாடியும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லிட்டேன். இப்ப எங்க பையன் ஆதவ் கேக் கட் பண்ணுவான் என்று சொற்பொழிவை முடித்த துருவன் ஆதவை கேக் வெட்டுவதற்காக முன்னால் அழைத்தான். பிறகு முன்னால் வந்த ஆதவ் கையில் கொடுக்கப்பட்ட கத்தியை வாங்கிக் கொண்டு கேக்கின் முன்னால் வந்து நின்றான். அடுக்கடுக்காய் வைக்கப்பட்டிருந்த அந்த கேக்கின் மேல் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்க சிரித்த முகமாக அந்த மெழுகுவர்த்தியை அணைத்தவன் கேக்கை வெட்டினான். பிறகு அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக அவனுக்கு பரிசுகள் கொடுக்க ஆரம்பித்தனர். பரிசுகளை வாங்கிக் கொண்டவனிடம் சில நொடிகள் ஓரிரு வரிகள் பேசிவிட்டு அனைவரும் நகர ஆரம்பித்தனர். முதலில் தயங்கி பேசுவதற்கு யோசித்தாலும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு தன்னை சகஜப்படுத்திக் கொண்டான். சில நிமிடங்கள் கழித்த பிறகு யார் வந்து பேசினாலும் சகஜமாக சிரித்து பேசும் அளவிற்கு முன்னேறி இருந்தான். ஆராதனா ஒரு டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்திருந்தாள். காலையிலிருந்து ஆதவை சமாதானப்படுத்துவதற்காக பார்ட்டிக்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தையும் அவளே செய்ய ஆரம்பித்திருந்தாள். அதனால் சாப்பிடுவதற்கு கூட நேரம் கிடைக்காமல் போயிருக்க சோர்ந்து போனவள் கேக் வெட்டி முடித்தவுடன் சாப்பிட ஆரம்பித்து விட்டாள். இன்னொரு பக்கம் கையில் ஒரு சிறு வைன் கிளாஸை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் ஆதிரா. அவள் முகத்தில் வழக்கம் போல எந்த உணர்ச்சியும் இல்லை. சாதாரணமாக கப்பை கையில் வைத்துக் கொண்டு இருந்தவள் ரிஷியை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டு இருந்திருக்க வேண்டும். அவனை எதற்காக இங்கு அழைத்து வந்தாளோ அது நடப்பது போல தெரியவில்லை. ரிஷி கார்த்திக்காக இருந்த பொழுது அவனோடு இந்த மாதிரியான பார்ட்டிகளுக்கு சில முறை சென்றிருக்கிறாள். ஒருவேளை அவனையும் அழைத்து வந்தால் அந்த ஞாபகங்கள் அவனுக்கு வரும் என்று நினைத்து அழைத்து வந்திருக்க அவனோ அந்த இடத்திற்கே பொருந்தாமல் தயக்கத்தை தத்தெடுத்துக் கொண்டு அங்கிருந்தான். ரிஷி இந்த மாதிரி பார்ட்டிகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறான் தான். பல பெரிய நடிகர் அவ்வப்போது பார்ட்டி வைத்திருக்கிறார்கள். ரிஷியையும் அழைத்திருக்கிறார்கள். படப்பிடிப்பு முடிந்தவுடன் ப்ரொடியூசர் பார்ட்டி வைத்திருக்கிறார். அதற்கும் ரிஷி சென்றிருக்கிறான். அதனால் பார்ட்டி ஒன்றும் அவனுக்கு புதிதல்ல. ஆனால் இந்த இடமும் சூழலும் மிகவும் புதிதாக இருந்தது. ஆனால் அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல தன்னை ஒட்ட வைத்துக் கொள்ள முடியவில்லை. அங்கு இருக்கும் சிலருக்கு அவனை தெரிந்திருந்தாலும் அவனை ஒரு அற்ப பதர் போல பார்த்து வைத்தனர். யாரும் மரியாதை நிமித்தமாக
அவனிடம் வந்து பேசவில்லை. அவ்வளவு ஏன், அவனை பார்த்து ஒரு சிறிய புன்முறுவல் கூட சிந்தவில்லை. அவர்களையும் தன்னையும் மாறி மாறி பார்த்து கொண்டவன் தான் இங்கு வந்திருக்கவே கூடாது, இந்த இடத்திற்கு வரும் அளவிற்கு தனக்கு தகுதி இல்லையோ என்று யோசிக்க ஆரம்பித்திருந்தான். இந்த ஆதிரா எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தா? எனக்கு ஒரு மாதிரி எம்ப்ரேசிங்கா இருக்கு. நான் அப்பவே எங்க போறோன்னு அவகிட்ட கேட்டேன். எதையும் சொல்லாம இங்க கூட்டிட்டு வந்து என்னை இப்போ இப்படி நிக்க வச்சிட்டா என்று நினைத்து கொண்டிருந்தான். அதிலும் சிலரின் பார்வை, இவனெல்லாம் எதற்கு இங்கு வந்திருக்கிறான், இவனை எல்லாம் யார் அழைத்தது என்பது போல இருக்க இன்னும் கூனி குறுகி போனான் ரிஷி. இருந்தும் முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்டு ஜூஸை கையில் எடுத்துக் கொண்டவன் ஓரமாக நின்று அதை பருகிக் கொண்டிருந்தான். குறைந்தபட்சம் ஆதிரா தன்னை அழைத்து வந்த மரியாதைக்காகவாவது பார்ட்டியை முடித்துவிட்டு கிளம்பலாம் என்று முடிவெடுத்திருந்தான். அப்போது அவன் அருகில் நிழலாடியது. யாரென்று நிமிர்ந்து பார்த்தான் ரிஷி. அவன் எதிரே பச்சை கலர் முட்டி வரை இருக்கும் உடை அணிந்து முகத்தில் செயற்கை ஒப்பனைகள் பளபளக்க ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் முகத்தை பார்த்தவுடன் சற்று அதிர்ச்சி அடைந்தான் ரிஷி. நடாஷா தான் அது. நடாஷாவுடன் மோகனும் வந்திருப்பார் போல. ரிஷி அவரை பார்க்க அவரும் ரிஷியை முறைத்து பார்த்தார். ரிஷிக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அவன் அமைதியாக நிற்க நடாஷா ஒரு வித்தியாசமான சிரிப்புடன், ஹலோ மிஸ்டர் ரிஷி ஓப்ராய், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரி, நான் கேட்க மறந்துட்டேன். நீங்க எதுக்காக இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க? உங்களை யார் இன்வைட் பண்ணிருக்கா? இது ரொம்ப பெரிய பார்ட்டியாச்சே. உங்களையெல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்க. இங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? ஒருவேளை சும்மா அவங்க கூட வந்தீங்களா என்று அவள் கேட்டுக்கொண்டே போக ரிஷி பதிலே பேசாமல் அமைதியாகத்தான் நின்று கொண்டிருந்தான். சாதாரணமாக ரிஷிக்கு நடாஷாவிடம் பேசுவதில் விருப்பமே இருந்ததில்லை. அவள் தன்னை விட முதன்மை கதாநாயகி என்பதால் அவள் மீது மரியாதை இருந்தது. ஆனால் அவள் தன்னை மரியாதை இல்லாமல் நடத்துவதால் எப்போதும் அவளிடம் இருந்து விலகி இருக்கவே நினைத்தான். துஷ்டனை கண்டால் தூர விலகி செல் என்பது அவனுடைய கொள்கை. இப்போதும் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்க அவனை பார்த்து பற்களை கடித்து முறைத்த மோகன், அரை மணி நேரத்துல வர்றேன்னு நீ என்கிட்ட சொன்ன, இன்னும் உனக்கு அரை மணி நேரம் ஆகலையா? என்னை பார்த்தா உனக்கு இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? இல்ல என் நெத்தியில லூசுன்னு எழுதி ஒட்டி இருக்குதா? நீ வருவேன்னு நான் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ வரவே இல்லை. இப்போ இங்க பார்ட்டிக்கு வந்திருக்க. இவ்ளோ பெரிய பார்ட்டிக்கு நீ எப்படி வந்த? உன்னை யார் இன்வைட் பண்ணா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்கிட்ட சொல்லாம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்படி நீ பண்ண ஆரம்பிச்சிருந்தா எனக்கு என்ன மரியாதை என்று கேட்டுக்கொண்டே போக ஏற்கனவே தயக்கத்திலும் அவமானத்திலும் கூனி குறுகி நின்று கொண்டிருந்தவன் இருவரும் மாறி மாறி இன்னும் அவனை இழிவாக பேசியதில் அவர்கள் முகத்தை பார்க்காமல் வேறு பக்கம் திரும்பி நின்று கொண்டான். அவன் தோளில் கை வைத்து தன் பக்கமாக மீண்டும் இழுத்து திருப்பினார் மோகன். என்னை பார்த்தாலே பயந்து நடுங்கி பம்பி போய் பேசுவ. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு பதில் சொல்லாம வேற பக்கம் முகத்தை திருப்பிட்டு போற. எங்கிருந்து இந்த தைரியமும் திமிரும் வந்துச்சு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இவ்ளோ பெரிய பார்ட்டிக்கு வந்துட்டா நீயும் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? முதல்ல நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டு நடக்க பழகு. நீ இன்னும் ஒரு சாதாரண நடிகன் தான். தெளிவா சொல்லணும்னா உனக்குன்னு எந்த அடையாளமும் கிடையாது. நீ இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கவே கூடாது. யாராவது இன்வைட் பண்ணி இருந்தா கூட என்கிட்ட வந்து கேட்டு இருக்கணும். இல்லனா நான் வரலன்னு சொல்லி இருக்கணும். இங்க வந்து நின்னுட்டு உன்னை பெரிய ஆளுன்னு நீயே நினைச்சிட்டு இருக்கியா? அப்படி நினைச்சது மட்டும் இல்லாம என்கிட்டயும் திமிருத்தனத்தை காமிக்கிற என்று கேட்டுக்கொண்டே போக ரிஷிக்கு இன்னும் இன்னும் அவமானம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஒரு நிலைக்கு மேல் அதை பொறுத்து கொள்ள முடியாதவன் நடாஷாவை குறிப்பிட்டு காண்பித்து, இவங்களும் என்ன மாதிரி தானே? இவங்க மட்டும் எதுக்காக இங்க வந்திருக்காங்க? இவங்களுக்கு மட்டும் இங்க வரதுக்கு தகுதி இருக்கா? இவங்க வரலானா அப்ப நானும் வரலாம் தானே? ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டான். ரிஷி தன்னை எதிர்த்து பேசுகிறான் என்பதை மோகனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தும் அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தவர், எனது இவங்களும் உன்ன மாதிரியா? யார் சொன்னா? நீ அப்படி வேற நினைச்சிட்டு இருக்கியா? இவங்க பர்மன் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அந்த குடும்பத்தோட பொண்ணு. சோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்? உன் குடும்பத்துக்குன்னு ஏதாவது பேரு புகழ் அந்த மாதிரி இருக்கா என்று கேட்க
ரிஷி அதை கேட்டு சற்று ஆச்சரியமடைந்து நட்டாஷாவை நிமிர்ந்து பார்த்தான். வர்மன் குடும்பம் என்று சில முறை பெயரை அவனும் கேட்டிருக்கிறான். ஆனால் நட்டாஷா அந்த குடும்பத்தை சேர்ந்தவளாக இருப்பாள் என்று அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை. சென்னையில் அவர்களும் பெரிய பிசினஸ் அதிபர்கள்தான் என்பது அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தவளா அவள் என்று நினைத்துவிட்டு, எனக்கு இவங்க அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு எனக்கு தெரியாது, நான் தேவையில்லாம பேசிட்டேன், உங்களை அந்த மாதிரி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன், என்னை யார் இன்வைட் பண்ணா, நான் எப்படி இங்க வந்தேன்னு எதை பத்தியும் என்னால சொல்ல முடியாது. நீங்களே இதுக்கு மேல இத பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, சாரி என்று மோகனிடம் ஆரம்பித்து நட்டாஷாவிடம் சென்றவன் பொதுவாக கூறி முடித்திருந்தான். மோகன் அவனை முறைத்து பார்க்க அதை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டான். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவான் என்று மோகன் ரிஷியின் பின்னால் போக அவன் கையை இழுத்து பிடித்த நட்டாஷா அவனை போக விடாமல் தடுத்திருந்தாள். விடுங்க மேடம், அவனுக்கு ரொம்பவே திமிர் அதிகமாயிடுச்சு, அவனுக்கு நான் யாருன்னு காட்டியே ஆகணும் என்று மோகன் ரிஷி தன்னை அவமானப்படுத்தியதை தாங்கிக் கொள்ள முடியாமல் துள்ளிக்கொண்டே நிற்க அவனை தடுத்திருந்த நட்டாஷா, அவன் பின்னாடி போகாதீங்க, அவன்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அவனை விட்டு தள்ளியே இருங்க என்று கூறினாள். நட்டாஷாவை புரியாமல் பார்த்த மோகன், என்ன மேடம் நீங்க, அவன்தான் கிறுக்கு மாதிரி பேசுறான்னா என்ன அவனுக்கு பயப்பட சொல்றீங்களா, அது நடக்கவே நடக்காது என்று இன்னும் துள்ளிக்கொண்டே நிற்க, உங்களுக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா, அவன் உள்ள வரும்போது நீங்களும் தானே பாத்தீங்க, அவனை ஆதிரா ராஜவர்தன் தான் இங்க கூட்டிட்டு வந்தது, தேவையில்லாம அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண போய் அத அவ பார்த்தா இங்க தேவையில்லாத பிரச்சனை நமக்கு தான் வரும், அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதுல வேற ஒரு விஷயமும் இருக்கு என்று அவள் நிறுத்த, ஆதிராவும் ரிஷியும் சேர்ந்து வந்ததை அப்போதுதான் யோசித்து பார்த்தான் மோகன். பின் நட்டாஷாவிடம், என்ன மேடம், இதுல வேற என்ன விஷயம் இருக்கு என்று கேட்டான். கண்களை சுருக்கி தங்களை யாரேனும் கவனிக்கிறார்களா என்று பார்த்து கொண்ட நட்டாஷா, இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, முதல்ல என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆதிராவை பத்தி உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நல்லா தெரியும், அவகிட்ட நம்ம எக்காரணத்தை கொண்டும் பிரச்சனை பண்ணவே கூடாது, அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் நம்மளால அவளை சமாளிக்க முடியாது, அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நமக்கு தேவையெல்லாம் ரிஷி எப்படி அவ கூட வந்தான், அவ எதுக்காக ரிஷியை இங்க கூட்டிட்டு வரணும், அவளுக்கும் ரிஷிக்கும் நடுவுல என்ன இருக்கு, ரெண்டு பேரும் என்ன மறைக்கிறாங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இப்ப நமக்கு முக்கியம், புரியுதா? இத நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்ல மோகன் சிந்திக்க ஆரம்பித்தான். மோகனிடமிருந்து நகர்ந்து வந்த ரிஷி, இவங்க எப்படி இங்க வந்தாங்க, என்ன வேற பாத்துட்டாங்க, என்ன கேள்வி கேட்டே கொல்ல போறார் இவரு என்று வாய்க்கு வந்ததை புலம்பிக் கொண்டே செல்ல, திடீரென அவன் முன்னால் பிரவீன் வந்து நின்றான். பிரவீன் யார் என்று ரிஷிக்கு நன்றாகவே தெரியும். ஏற்கனவே கடுப்பில் இருந்தவன் பிரவீனை முறைத்து, என்ன விஷயம், உங்க மேடமை போய் என்ன ஆர்டர் சொல்லி அனுப்பியிருக்காங்க என்று முகத்தை சுருக்கி கேட்டான். அவன் பேசும் விதத்திலேயே இங்கு வந்திருப்பது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்று பிரவீனுக்கு புரிந்தது. இருந்தும் இதில் அவன் செய்வதற்கு எதுவும் இல்லையே, அதனால் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல், மேம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, உங்களை வர சொன்னாங்க என்று கூறினான். அது ஒண்ணுதான் குறைச்சல், எல்லாம் என்ன சொல்லணும் என்று புலம்பிக் கொண்டே ஆதிராவை நோக்கி சென்றான் ரிஷி. ஆதிரா அப்போது ஆதவ் அருகில் சென்று கொண்டிருந்தாள். ஆதவ் தன்னை சுற்றி இருக்கும் தொழில் வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று புரியாமல் தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டு சோர்ந்து போய் அமர்ந்திருந்தான். அவன் முன்னால் ஆதிரா வந்து நிற்க நிமிர்ந்து பார்த்தாலும் கவனிக்காதது போல் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். அவன் கோபமாக இருக்கிறான் என்று தெரிய கைகளை கட்டி அவன் முன் நின்றாள். ரிஷி நடப்பது புரியாமல் ஆதிராவிற்கு பின்னால் வந்து நின்றான். ஆதிரா எதற்காக ரிஷியை அழைத்து வந்திருக்கிறாள்? கோபமாக இருக்கும் ஆதவை எப்படி சமாளிக்க போகிறாள்? மோகன் மற்றும் நட்டாஷா இருவரும் ஆதிரா ரிஷியை பற்றி கண்டுபிடிப்பார்களா? எபிசோட் 265. பிறந்த நாள் கொண்டாட்டம் தனக்குத்தான் என்று தெரிந்தாலும் கொஞ்சம் கூட அதற்கு ஒட்டாத தன்மையுடன் அமர்ந்திருந்தான் ஆதவ். இன்னும் கூட தன் அக்காக்கள் தனக்கு முதலில் வாழ்த்து சொல்லவில்லை, அதிலும் ஆதிரா இன்னும் கூட தன்னை வாழ்த்தவில்லை என்பது அவனுக்கு பெரும் குறையாக இருந்தது. அதனால்
அத்தனை கொண்டாட்டங்களும் அவனுக்கு மனநிறைவை கொடுக்கவில்லை. அவன் அதில் உழன்று கொண்டிருக்க அவனை சுற்றி அமர்ந்திருந்த பிசினஸ் வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் மாறி மாறி அவனிடம் தொழில் பற்றியும் தொழில் வளர்ச்சி பற்றியும் பேசிக் கொண்டிருக்க அதில் பாதி புரிந்தும் பாதி புரியாமலும் இருந்தது. ஆனால் சந்தேகம் கேட்டால் அதை இன்னும் அதிகமாக பேசுவார்களோ என்று தயங்கியவன் எந்த சந்தேகத்தையும் கேட்காமல் அமைதியாக தலையை ஆட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான். அவன் முன்னால் சென்று நின்றாள் ஆதிரா. அவளை பார்த்தாலும் அவள் மீது இருந்த கோபத்தில் அவளை கவனிக்காமல் முகத்தை திருப்பிக் கொள்ள, இப்ப எதுக்கு என் மேல கோவமா இருக்காதோ என்று கேட்டாள் ஆதிரா. நான் ஏன் கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ரீசன் கேட்டு என்ன உங்ககிட்ட பேச வைக்கலான்னு ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பா நான் உங்க கூட பேச போறதே கிடையாது என்று அவளை விட தெளிவாக அழுத்தம் திருத்தமாக கூறினான் ஆதவ். அப்படியா? உன் பர்த்டேக்கு நான் உனக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன், அதுவும் உனக்கு வேண்டாமா என்று அவள் கைகளை கட்டிக்கொண்டு புருவம் உயர்த்த அவளை நிமிர்ந்து பார்த்தவன், நீங்க ஏதாவது எக்ஸ்பென்சிவா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அது என்ன கிஃப்டா இருந்தாலும் எனக்கு வேண்டாம், எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் எனக்கு வேண்டாம் என்று கூறியவன் நிமிர்ந்து பார்க்க ஆதிரா விலகி ரிஷி அவன் கண்களுக்கு தெரிந்தான். தான் காண்பது நிஜமா பொய்யா என்று புரியாமல் ஆச்சரியத்தில் உறைந்து போன ஆதவ், ரிஷி ரிஷி ஓபராய் நீங்களா என்று ஆச்சரியமாக கேட்க அவன் அருகே வந்து அவன் கைகளை பிடித்து, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சாம்பியன், ஹாப்பி பர்த்டே என்று வாழ்த்து சொல்ல ஆதவுக்கு வானத்தில் பறப்பது போல இருந்தது. ஆதிரா ஏற்கனவே தனது தம்பி ரிஷியுடைய பெரிய ரசிகன் என்பதை ரிஷியிடம் கூறியிருந்தாள். அதனால் தன்னை பார்த்தால் அவன் ஆச்சரியப்படுவான் என்று தெரிந்தே ரிஷி அவ்வாறு நடந்து கொண்டான். நடப்பது நிஜம்தான். தன் அக்கா தனக்காக இதை செய்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். ஆதவ் எழுந்து நின்று ரிஷியின் கைகளை தானும் அழுத்தமாக பிடித்துக் கொண்டு, எனக்கு என்னமோ இதெல்லாம் நிஜமா இல்ல பொய்யான்னு ஒண்ணுமே புரியல. நீங்க இங்க வந்திருக்கீங்க, அதுவும் என்னோட பர்த்டேக்காக என்ன விஷ் பண்ண வந்திருக்கீங்கன்னு என்னால நம்பவே முடியல. எனக்கு உங்களோட படம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நான் உங்களோட பெரிய ஃபேன். என்னோட சின்னக்கா இருக்காங்கல்ல, அவங்க கூட உங்க பெரிய ஃபேன் தான். ஆனா அவங்கள விட நான் தான் ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன். நான் உங்களோட படம் எல்லாம் கூட அவ்வளவு விரும்பி பார்ப்பேன் என்று சொல்ல ரிஷிக்கு அது சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. சிலருக்கு தன்னை பிடிக்கும், தான் சற்று பிரபலம் என்பது அவனுக்கு தெரியும் தான். ஆனால் ஒரு சிறு பாலகன் தன்னை இந்த அளவிற்கு பூரித்து போய் பார்ப்பான் என்று அவன் நினைக்கவே இல்லை. அதிலும் ஆதவ் மாதிரி பெரிய இடத்து குழந்தைகள் வேறு சில விஷயங்களை தான் பார்ப்பார்கள். தன்னை போல் இரண்டாம் நிலையில் இருக்கும் ஒரு நடிகரை பற்றி எல்லாம் அவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள் என்று ஏதேதோ எண்ணி இருந்தான். ஆனால் ஆதவின் பேச்சு அந்த மொத்த எண்ண ஓட்டத்தையும் உடைத்து சிதற வைத்தது. பிறகு மீண்டும் ஒரு முறை ஆதவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறியவன் வேறு பக்கம் சென்று நின்று கொண்டான். பார்ட்டி இனிதே அதன் போக்கில் தொடர்ந்து கொண்டிருந்தது. தன்னிடத்தில் நின்று வருபவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த லக்ஷ்மியின் கண்களை யாரோ பின்னால் இருந்து மூடி அமைதியாக நிற்க, தன் கண்கள் மீது இருந்த கையை தொட்டு பார்த்த லக்ஷ்மி ஒரு சிறு புன்னகையுடன், நான் உன்னை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா கெவின், உனக்கு எதுக்கு என்று கேட்க, சட்டென கைகளை எடுத்துவிட்டு முன்னால் வந்து அவளை முறைத்து பார்த்தபடி நின்றான் கெவின். லக்ஷ்மி அவனை பார்த்து சிரிக்க, நானும் வரப்பெல்லாம் உன்னை சர்ப்ரைஸ் பண்ண ட்ரை பண்றேன். அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்றேன்னு அதுக்காகவாவது ஒரு டைம் சர்ப்ரைஸ் ஆன மாதிரி நடிக்க மாட்டியா? எப்ப பாரு கெவின் நீதான் தெரியும், முன்னாடி வா. கெவின் என்ன விளையாட்டு இப்படியே சொல்லிட்டு இருக்க என்று கேட்க, லக்ஷ்மி அவனை பார்த்து சத்தமாக சிரித்தாள். கெவின் ஒரு லாவெண்டர் வண்ண கோட் சூட் அணிந்திருக்க, அவனோடு 12 வயதில் ஒரு சிறுவனும் இருந்தான். என்ன சிரிக்கிற என்று கெவின் இன்னும் லக்ஷ்மியை முறைத்துக் கொண்டிருக்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்பா, யாருன்னு தெரிஞ்சப்புறம் யாரு யார் நீங்க, யார் இப்படி பண்றது அப்படியெல்லாம் என்னால கேட்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே கெவின் அருகே இருந்த அந்த சிறுவனை தன் அருகில் இழுத்த லக்ஷ்மி, எப்படி இருக்க கிரிஷ் என்று கேட்டாள். அவளை பார்த்து சிரித்த கிரிஷ், நல்லா இருக்கேன் லக்ஷ்மி ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டான். லக்ஷ்மி கெவினை நண்பனாக பார்த்தாலும் கெவின் ஆரம்பத்தில் லக்ஷ்மியை காதலித்ததால் லக்ஷ்மியை தவிர வேறு யாரையும் நினைத்து பார்க்க முடியாது என்பதை புரிந்து கொண்டான். இந்த விஷயம் லக்ஷ்மிக்கு தெரியாதுதான். இருந்தும் தன்னுடைய ஒருதலை காதலை மறக்க முடியாமல் போராடியவன் கிரிஷ் என்னும் சிறுவனை தத்தெடுத்துக் கொண்டான். துருவன் மூலமாக கேரண்டி கொடுக்க
இனிமேல் தன் வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று முடிவெடுத்த கெவினுக்கு மொத்த வாழ்க்கையாக மாறிப்போனான் கிரிஷ். திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு சிறுவனை தத்தெடுத்து வளர்க்கிறேன் என்று அவன் கூறியதை கேட்டு கெவின் பெற்றோர்கள் கொந்தளித்தனர். ஆனால் என் விஷயத்தில் தலையிட உங்களுக்கு உரிமை இல்லை என்று அவனது சிறு வயதில் நடந்த அனைத்தையும் குறிப்பிட்டு சொன்னவன் அத்துடன் அவர்கள் வாயை அடைத்து விட்டான். அதே நேரம் யாரோ ஒரு சிறுவன் உன்னோடு வளர்ந்து விட்டால் அவனும் நீயும் ஒன்றாகிவிட முடியாது என்று அவன் பெற்றோர் விட்டு சென்ற சாபத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கியதுடன் 5 வருடங்களாக கிரிஷை தன் சொந்த மகனாய் வளர்த்து வருகிறான். லக்ஷ்மி கிரிஷ் இருவரும் பேசிக் கொண்டிருக்க, லக்ஷ்மி ஆண்டி, ஆதவேங்க, அவனுக்கு இன்னைக்கு பர்த்டே தானே, அவனுக்கு நான் விஷ் பண்ணணும், அவனுக்கு நான் கிஃப்ட் கூட கொண்டு வந்திருக்கேன் என்று ஆசையாக தான் கொண்டு வந்திருந்த பரிசை சுட்டி காட்டினான். அதை பார்த்து சிரித்த லக்ஷ்மி ஆதவ் இருக்கும் திசையை நோக்கி கை காண்பித்தாள். அங்கு ரிஷி மற்றும் ஆதவ் இருவரும் இன்னும் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். ஆதவை பார்த்தவுடன் தனது பரிசோடு அவனை நோக்கி சென்றான் கிரிஷ். அவன் சென்ற பிறகு லக்ஷ்மி தோளில் கை போட்டு கொண்ட கெவின், என்ன லக்ஷ்மி, 3 வருஷம் கழிச்சு என்ன பார்த்திருக்க, எதுவும் பேசாம அமைதியா இருக்க, என்ன மிஸ் பண்ணவே இல்லையா என்று கேட்க, அதெல்லாம் இல்ல, இப்ப கூட நீ ஏன் வந்தேன்னு தான் இருக்கு என்று முகத்தை சுருக்கி கூறினாள் லக்ஷ்மி. அதில் அவளை முறைத்து பார்த்தவன், பரவாயில்ல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, அப்புறம் என்ன நீ வயசாக வயசாக அழகாகிட்டே போற, முன்னாடி பார்த்ததை விட இப்ப ரொம்ப அழகா தெரியுற என்று அவளை மேலும் கீழும் பார்த்தவாறு சொல்ல, அதை கேட்டு சிரித்த லக்ஷ்மி, நீ திருந்தவே மாட்டியா, நமக்கு என்ன வயசாகுதுன்னு தெரியும் தானே, இப்பவும் என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்க என்று அவனை கேட்க, அதை கேட்டு சத்தமாக சிரித்தவன், என்ன பண்றது, எத்தனை வருஷம் ஆகியும் என்னால இப்படி பேச மட்டும்தானே முடியும் என்று சோகமாய் கூறிட, லக்ஷ்மி அதை கேட்டு சட்டென சிரித்து விட்டாள். கெவினும் அதற்கு சிரிக்க, அந்த சிரிப்பு சில நிமிடங்கள் கூட நிலைக்கவில்லை. அப்புறம் ஒரு வழியா மறுபடியும் இங்க வந்து சேர்ந்துட்டீங்க போல மிஸ்டர் கெவின் சார் என்று துருவனின் கைகள் கெவினின் தோள் மீது விழ, ஆட்டோமேட்டிக்காக கெவின் கைகள் லக்ஷ்மி தோளில் இருந்து விலகியது. பயம் இருந்தாலும் சிரித்துக் கொண்டே, என்ன மிஸ்டர் துருவன், நீங்க லக்ஷ்மிக்கு இன்னும் ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லையா என்ன, அவங்க யார் கூடயாவது பேசினா உடனே வந்து நீங்க பக்கத்துல நின்னு என்ன விஷயம்னு விசாரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க, அவங்களுக்கும் சில பேர்கிட்ட பேச வேண்டி இருக்கும்ல, எதுக்காக நீங்க அதுக்கு விடாம இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கைகளை கட்டி கொண்டு கேட்க, அவனை பார்த்து சிரித்த துருவன், என் வைஃபுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவ யார்கிட்ட வேணும்னாலும் பேசலாம் பழகலாம், ஆனா என்ன பண்றது, அவ ரொம்ப அப்பாவி, யார் என்ன சொல்றாங்கன்னு பெருசா அவளுக்கு புரியாது, எல்லாத்தையும் நம்பிடுவா, சில பேர் அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் எப்பவுமே அவ பக்கத்திலேயே இருக்கேன் என்று கெவினை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து துருவன் சொல்ல, அதிலிருந்த உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டான் கெவின். அதனால் அத்துடன் அந்த பேச்சை நிறுத்திக் கொண்டான். பிறகு லக்ஷ்மி துருவன் இருவரையும் பொதுவாக பார்த்து, நீங்க இனிமே இந்தியால தான் இருக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையாவா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கூறினான். அதை கேட்டு புருவங்களை நெறித்து அவனை பார்த்த துருவன், நாங்க இங்க இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம், ஒன்னும் சரியில்லையே என்று சந்தேகமாக பார்த்து கொண்டே கேட்க, என்ன துருவன், நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், லக்ஷ்மி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், இவ்ளோ வருஷமா நீங்க யாரும் இல்லாம இங்க ஏதோ தனியா இருக்க மாதிரி இருந்துச்சு, அதான் இப்ப நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களே, இனிமே எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் இருப்பாங்கன்னு சந்தோஷப்படுறேன் என்று விளக்கம் சொன்னான் கெவின். இருந்தும் துருவன் அவனை நம்பியது போல தெரியவில்லை. மேலும் கீழும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, நீ யாரு, நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், நாங்க இனிமே இங்க இருக்கிறோம் இருக்கல, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, முடிஞ்ச வரைக்கும் என் வைஃப் கிட்ட இருந்து தள்ளியே இரு, இந்த வீட்டுக்கு நீ வந்தா இங்க இருக்க யார வேணாலும் பார்க்கலாம் பேசலாம், ஆனா நான் இல்லாம என் வைஃப் கிட்ட நீ பேசக்கூடாது, புரிஞ்சுதா என்று முறைத்து பார்த்து விட்டு லக்ஷ்மியை அங்கிருந்து அழைத்து சென்று விட்டான் துருவன். போகும் அவர்களையே ஒரு சிரிப்புடன் பார்த்த கெவின், இவன் திருந்தவே மாட்டான் போல, எப்பவும் இப்படியேதான் இருப்பானோ, எவ்வளவு பொறாம, இத்தனை வருஷம் கழிச்சு கூட இன்னும் அப்படியே இருக்கு என்று நொடிந்து கொண்டான். அடுத்ததாக பாட்டியில் நடன கச்சேரி ஆரம்பமானது. அனைவரும் ஜோடியாக ஆட ஆரம்பித்திருந்தனர். அதிலும் ஆதியாவும் ஆதவும் ஒன்றாக நடனமாடிட அனைவரது பார்வையும் அவர்கள் மீதுதான் இருந்தது. இருவருமே பார்ப்பதற்கு
குட்டியாய் கியூட்டாய் இருக்க அவர்களது நடனமும் அங்கிருந்தவர்களின் கண்களை பறிக்கும் அளவிற்கு அழகாக இருந்தது. ரிஷி ஓரமாக நின்று கொண்டிருக்க அவன் அருகே வந்து கைகளை நீட்டி, நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாமா என்று கேட்டாள் ஆராதனா. ரிஷி அவளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஆதிராவை சற்று தயக்கத்துடன் பார்த்தான். ஆனால் ஆதிரா எதுவும் சொல்லவில்லை. அதனால் நீட்டியிருந்த ஆராதனாவின் கையை பிடித்துக் கொண்டு முன்னால் சென்றவன் நடனமாட ஆரம்பித்திருந்தான். அவர்கள் இருவரும் நடனமாடுவதை ஒரு வைன் கிளாஸை கையில் பிடித்தபடி பார்த்து கொண்டிருந்தாள் ஆதிரா. அவள் அருகே வந்து ஒரு பெண் நிற்க ஆதிரா விழிகளை மட்டும் உயர்த்தி நிமிர்ந்து பார்த்தாள். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நைஸ் டு மீட் யூ என்று நட்டாஷா பல்லை காட்டி சொல்ல முகத்தில் எந்த உணர்வும் இல்லாமல் பார்த்த ஆதிரா, யார் நீங்க என்று சாதாரணமாக கேட்டாள். ஆதிரா அப்படி கூறியவுடன் நட்டாஷாவின் முகம் சுருங்கி போனது. இருந்தும் சாதாரணமாக வைத்துக் கொண்டவள், என்ன ஆதிரா மேடம், என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நான் உங்களோட ஆட் ஷூட்டிங்ல நடிச்சனே, நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட உங்க கூட தான் இருந்தேன். நல்லா யோசிச்சு பாருங்க, ஞாபகம் இல்லையா என்று எப்படியாவது ஆதிராவிற்கு ஞாபகப்படுத்துவதற்கு முயற்சி செய்தாள். ஆதிராவிற்கு அதற்கு பிறகு நட்டாஷா யார் என்று ஞாபகம் வந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் அவள் ரிஷியுடன் படப்பிடிப்பு நடக்கும் இடத்தில் எப்படி நடந்து கொண்டாள், அவனை எப்படியெல்லாம் அவதூறாக பேசினாள் என்பதும் சேர்த்து ஞாபகம் வர முயன்று தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டவள், ஞாபகம் இருக்கு. இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? யார பாக்கணும் நீங்க? எதுக்கு இங்க வந்தீங்க என்று நட்டாஷா ரிஷியை பார்த்து கேட்டதை திருப்பி கேட்டாள். தன்னை ஆதிரா ஞாபகம் வைத்திருப்பாள் என்று நட்டாஷா முதலில் நினைத்திருக்க அது இல்லை என்பதே பெரிய அவமானம். பிறகு தன்னை யார் என்று தெரிந்தவுடனாவது தன்னுடன் சற்று நட்புடன் பழகுவாள் என்று நினைத்திருக்க இப்போது ஆதிரா பேசிய விதம் அதையும் ஒன்றுமில்லாமல் தவிடு பொடியாக்கி இருந்தது. அதிலும் ஆதிரா இப்போது பேசிய விதத்தில் இருந்தே நன்றாக தெரிந்துவிட்டது அவளுக்கு தன்னிடம் பேசுவதில் விருப்பமில்லை என்று. இருந்தும் என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? நான் வர்மன் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு. என் ஃபேமிலி சார்பா பார்ட்டி அட்டென்ட் பண்றதுக்கு இங்க வந்திருக்கேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்காக தான் உங்ககிட்ட பேச வந்தேன் என்று பொறுமையாக சொல்ல ஆதிரா என்ன என்பது போல கண்களாலே கேட்டாள். அது நீங்க வரும்போது அந்த ரிஷி ஓப்ராயை கூட கூட்டிட்டு வந்தீங்களே, எதுக்காக அவனை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அவன் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது இந்த பார்ட்டிக்கெல்லாம் வர அளவுக்கு. அதுவும் இல்லாம அவன மாதிரி ஒருத்தனை இங்க கூட்டிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது உங்களுக்கும் நல்லது கிடையாது. உங்களோட கரியரையும் அது பாதிக்கும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவனை உங்களுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணாதீங்க என்று ஆதிராவை பற்றி சிறிதும் தெரியாமல் ரிஷியை பற்றி அவதூறாக அவளிடமே பேச ஆரம்பித்திருந்தாள் நட்டாஷா. நட்டாஷாவை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்த ஆதிரா பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, what do you mean என்று கேட்டு அமைதியாக பார்த்தாள். சொந்த செலவில் தன் வாயால் தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொள்வது எப்படி என்பதை டெமோவாக காட்ட ஆரம்பித்திருந்தாள் நட்டாஷா. பாவம் ஆதிராவிடம் நட்டாஷா எதை புரிய வைக்க முயற்சி செய்கிறாள். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.